Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare. Hare Krishna, வணக்கம் அனைவரையும் நம்ம இஸ்கான் சேலம் சார்பா ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை தோறும் கிருஷ்ணா அப்படிங்கிற தலைப்புல ஸ்ரீமத் பாகவதம் தசமஸ்கந்தத்துல இருந்து நம்ம ஒவ்வொரு கதையா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது 5வது கதை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ நம்முடைய கதையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால நம்ம ஆச்சாரியர்கள் குரு கிட்ட பிரார்த்தனை செலுத்திக்கிட்டு அப்புறம் ஆரம்பிக்கலாம். ஹரே கிருஷ்ணா. ஓம் அஜ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சனாசலாக்கய சக்ஷுருன்மீலிதம் येन तस्मै श्रीगुरवे नमः. மூகோம் கரோதி வாசாலம் பங்கும் லங்காயதே கிரிம் यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं. नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिविकासस्वामिनिति नामिने. नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामिनिति नामिने. नमस्ते सारस्वते देवीं गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादि काष्ठाचिदेशधारिणे. श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद. हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे. हरे कृष्णा. நன்றி அனைவரையும் மீண்டும் வரவேற்கிறோம். இந்த வாரத்தின் தலைப்பு 5வது அத்தியாயம் கிருஷ்ணனுடைய லீலைகள். தசமஸ்கந்தத்துல மொத்தம் 90 லீலைகள் கிருஷ்ணனுடைய கதைகள். ஸோ 5வது அத்தியாயம் நந்தர் வசுதேவர் சந்திப்பு. ஸோ நந்த மகாராஜ் அண்ட் வசுதேவ் மீட்டிங் அப்படிங்கிற சாப்டர். ஸோ இதுதான் கிருஷ்ணா புக். பை த வே, இந்த கிருஷ்ணா புக்ல இருந்து தான் நம்ம வாரம் நம்ம இந்த கதைகளை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். கதைகள் மட்டும் டிஸ்கஸ் பண்ணாம அந்த கதையில இருக்கிற தாத்பரியங்கள், அந்த கதை மூலமா நம்ம என்னென்ன விஷயங்களை தெரிஞ்சுக்கணும், நம்ம நடைமுறையில என்னென்ன விஷயத்த பயிற்சி பண்ணணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து இப்போ பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு அத்தியாயத்தை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். பார்க்கறதுக்கு முன்னால போன வாரம் நம்ம பார்த்த கதையின் சுருக்கத்தை நம்ம பார்த்துடலாம். ஸோ போன வாரம் கம்சனின் அட்டூழியங்கள் அப்படிங்கிற தலைப்புல நம்ம பார்த்துருந்தோம். தி அட்ராசிட்டிஸ் ஆஃப் கிங் கம்சா. ஸோ கம்சன் எந்த அளவுக்கு பல சித்திரவதைகளை செய்தான் அப்படிங்கிறத பார்த்தோம். கம்சன் கிருஷ்ணர் பிறந்த உடனே கிருஷ்ணர் எப்படி பார்த்தான்? என்னுடைய மரணம் பிறந்திருக்கு, மை டெத் ஹஸ் டேக்கன் பர்த் அப்படிங்கிற பார்வையில தான் கிருஷ்ணரை பார்த்தோம். ஸோ பார்த்தோம் கிருஷ்ணரை வந்து நம்ம பக்தி மூலமாகவும் பார்க்கலாம், இல்லை மரணமாகவும் பார்க்கலாம். ஸோ பக்தர்களும் மரணம் அடைகிறாங்க. ஆனா அவங்களுடைய மரணத்துக்கும் அபக்தர்களுடைய மரணத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத பார்த்தோம். என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ பக்தர்களும் என்ன உதாரணம் பார்த்தோம், ஞாபகம் இருந்ததா? போன தடவை பூனை உதாரணம் ஞாபகம் இருக்குங்களா? பூனை ஸோ தன்னுடைய பூனைக்குட்டியையும் வாயில வச்சுக்கும், அதே சமயம் எலியையும் தன்னுடைய வாயில பிடிக்கும். ஸோ எலி வந்து பூனையுடைய வாயில இருக்கும் பொழுது அது எலிக்கு மரண பயம். பட் அதே பூனைக்குட்டி பூனையின் வாயில இருக்கும் பொழுது அது பாதுகாப்பின் காரணம், அமைதிக்கு காரணம், சந்தோஷத்துக்கு காரணம். ஸோ அதுதான் வித்தியாசம். ஸோ மரணம் அப்படிங்கிறது பக்தனுக்கும் வரலாம், அபக்தனுக்கும் வரலாம். ஆனா பக்தனுக்கு எந்த ஒரு கவலையுமே கிடையாது. ஏன்? அவன் உடல் கிடையாது, ஆத்மா அப்படிங்கிறத உணர்ந்திருக்கான். இந்த உடலை விட்ட பிறகு பகவான் கிட்ட போக போறான் அப்படிங்கிறது அவனுக்கு தெரியும். ஸோ அதனால அவன் இங்க தூங்கிட்டு நாளைக்கு வைகுண்டத்தை எழுந்திருக்க போறான். மரணம் அப்படிங்கிறது ஒரு ஆழ்ந்த தூக்கம் மாதிரி தான். அதே அபக்தனுக்கு யமதூதர்கள், யமராஜ் இவங்களெல்லாம் பார்க்கும் பொழுது மரண பயம். ஸோ அதுதான் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ பக்தன் அபக்தனுடைய ஸோ கம்சன் கிருஷ்ணரை பார்த்த உடனே என்ன நினைச்சான்? என்னுடைய மரணம் பிறந்திருக்கு, மை டெத் ஹஸ் டேக்கன் பர்த் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டான். ஸோ அதுக்கு பிறகு தேவகி தன்னுடைய வேண்டுகோளை கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி தயவு செய்து நமக்கு தெரியும், அதுக்கு முந்தின கதையில அதுக்கு பிறகு கிருஷ்ணர் வசுதேவருக்கு கட்டளை இணங்கி கிருஷ்ணரை கொண்டு போய் கோகுலத்தில் சேர்த்துறார். அப்புறம் மாயாதேவி பிறந்த அந்த மாயாதேவியை வந்து வசுதேவர் கூட்டிட்டு வர. ஸோ கம்சன் வலுக்கட்டாயமா
தேவகி தேவகி கையில இருந்த அந்த குழந்தையை பிடுங்கி கொல்லணும் அப்படின்ற முயற்சிக்கும் பொழுது தேவகி தன்னுடைய வேண்டுகோளை செலுத்துறாங்க. இந்த மாதிரி ஆண் குழந்தையாலதான் நீங்க வந்து கொல்லப்படுவீங்க அப்படிங்கிறது தான் நம்ம அசுரியில கேட்டோம். ஆனா பெண் குழந்தை தயவு செய்து விட்டுருங்க அப்படின்ட்டு சொன்னாலும் அசுரன் கேட்கல. அசுரத்தனமான கம்சன் தன்னுடைய புலனின்பத்துக்கு எந்த ஒரு தொந்தரவு வந்தாலும் ஒரு குழந்தை, அதுவும் ஒரு பெண் குழந்தை, தன்னுடைய சொந்த தங்கையுடைய குழந்தை, so they never bother. That is what is the nature of demons. அசுரனுடைய சுபாவம் அது. தன்னுடைய புலனின்பத்துக்கு யாரு தடை வந்தாலுமே அவங்க கண்டுக்க மாட்டாங்க. ஸோ வலுக்கட்டாயமா அந்த குழந்தைய பிடுங்கி கொல்லணும் முயற்சித்தப்போ அந்த குழந்தை வானத்தை நோக்கி போய் கம்சனுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்துட்டு மறைஞ்சிடுறாங்க. இந்த மாதிரி உனக்கு கொல்ல போற அந்த குழந்தை வேற இடத்துல பிறந்து வளர்ந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை கொடுத்து மறைஞ்சிடுறாங்க. உடனே கம்சன் தான் செய்த தவறை உணர்ந்து தேவகி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறாங்க. அவர் சொன்ன பிரச்சாரத்தையும் நம்ம பார்த்தோம். கம்சன்லாம் எப்படி தத்துவத்தை பேசினார் அப்படிங்கிறத போன வாரம் பார்த்தோம். கம்சன் வருத்தப்படுறான், தேவகி வசுதேவர் மன்னிச்சு விட்டுறாங்க பக்தர்கள் அப்படிங்கிறதுனால. ஆனா அடுத்த நாள் கம்சன் தன்னுடைய கூட்டாளிகள், தன்னுடைய அரசவையில இருக்கிற மந்திரிகள், மற்ற மந்திரிகளோட வந்து நடந்தது என்ன அப்படின்றத ஆலோசித்த போது அவங்கள என்ன சொன்னாங்க, என்ன கட்டளையிட்டாங்க, அவங்களுக்கு கம்சனுக்கு என்ன பரிந்துரைச்சாங்க அப்படின்னா, கடந்த 10 நாட்கள்ல பிறந்த எல்லா குழந்தைகள்ல நம்ம கொல்லணும் எல்லா ஊர்லயுமே அப்படின்னு சொல்ற ஒரு ரொம்ப கொடூரமான ஒரு வேண்டுகோளை வந்து கொடூரமான ஒரு பரிந்துரையை வந்து கொடுத்தாங்க. ஸோ கம்சன் உடனே வந்து அவங்க பரிந்துரை எடுத்து எல்லாரையும் அந்த மாதிரி எல்லா குழந்தையும் கொல்லணும் அப்படின்ட்டு பல அசுரர்களுக்கு கட்டளையிட்டான். குறிப்பா என்ன சொல்றாங்க, பிராமணர்கள் பசுக்களை வந்து சித்திரவதை பண்ணணும், விஷ்ணு எங்கேயோ ஒளிஞ்சுட்டு இருக்கான், வரட்டும், உங்களால கொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி கம்சனை உசுப்பேத்தி விடுறாங்க அவங்க எல்லாம். ஸோ கம்சனே வந்து திறந்தனாலும் இவங்க விட மாட்டாங்க. ஸோ சத் சங்கத்தினுடைய முக்கியத்துவம் நம்ம பார்த்தோம். நல்ல மக்கள் நல்ல பக்தர்களுடைய சங்கத்துல இருக்கும் பொழுது நம்ம உணர்வு நிலைகள் எப்படி இருக்கும், கெட்டவர்களுடைய சாகவாசத்துல இருக்கும் பொழுது நம்ம உணர்வு நிலைகள் எந்த அளவுக்கு பாதிப்படையும் அப்படிங்கிற நம்ம புரிஞ்சுக்கணும். கெட்டவங்க கிட்ட இருந்து நம்ம எந்த ஒரு வழிகாட்டுதல் எடுத்துக்க கூடாது. ஆனா பக்தர்களுடைய வழிகாட்டுதல் எடுத்துக்கணும். அது மட்டும் கிடையாது, இன்னொரு விதத்துல நம்ம மற்றவங்களுக்கு அறிவுரை செலுத்துறோம் அப்படின்னா சொந்த மன கற்பனையாலையும் இல்ல புலன் இன்பத்தினுடைய ஊண்டுதல்னாலையும் இல்ல உடல் உணர்வு நிலையில இருந்து மற்றவங்களுக்கு நம்ம வழிகாட்டக்கூடாது. நம்ம வாழ்க்கையை நம்ம அப்படி வாழக்கூடாது. எப்படி வாழ்க்கையை நம்ம வாழணும், குரு சாது சாஸ்திரம், நம்ம குரு ஆச்சாரியர்கள் என்ன சொல்றாங்க, சாஸ்திரங்கள் என்ன சொல்றது, கிருஷ்ணர் என்ன சொல்றாரு, அதனுடைய அடிப்படையில தான் நம்மளுடைய வாழ்க்கையை வாழணும். மற்றவங்களுக்கும் நம்ம ஏதாவது வழிகாட்டணும்னா அதனுடைய அடிப்படையில தான் நம்ம வழிகாட்டணுமே தவிர சொந்த கற்பனையோ இல்ல சொந்த கருத்துக்களையோ சொல்றதுல எந்த ஒரு பிரயோஜனமே கிடையாது. ஏன்னா இறுதியில நம்மளுக்கு எல்லாத்தையும் காப்பாத்துறவர் கடவுள் தான். ஸோ அவருடைய வழிகாட்டுதல் எடுத்துக்க எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஸோ நம்ம அட்வைஸ் கொடுக்குறோம் அப்படின்னா இதனுடைய அடிப்படையில நம்ம மற்றவங்களுக்கு அட்வைஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற பாயிண்டையும் நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். இங்க குறிப்பா வைஷ்ணவர்கள் பசுக்களை வந்து சித்திரவதை பண்ணணும் அப்படிங்கிற அந்த அறிவுரையை வந்து கொடுக்குறாங்க. இது இருக்கிறதுலே ரொம்ப மோசமான ஒரு அறிவுரை. எல்லா பாவங்களை விட சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்ட ஒரு முக்கியமான பெரிய பாவம் என்ன அப்படின்னா பசுவதை. நமோ பிராமணிய தேவாய கோ பிராமணிய ஹிதாய ஜெகதிதாய கிருஷ்ணாய கோவிந்தாய நமோ நம. கிருஷ்ணர் வந்து பசுக்களுக்கும் பிராமணர்களுக்கும் மிக நெருங்கிய உறவு வச்சிருக்கார் அவங்க மேல. ஸோ அவங்கள சித்திரவதை பண்றது மூலமா இருக்கிறதுலயே ஒரு பெரிய பாவத்தை வந்து அவங்க சேகரிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஏற்கனவே நரகத்தை நோக்கி போயிட்டு இருக்காங்க, இன்னும் அதை அதிகப்படுத்துறதுக்காக இத்தகைய முயற்சிகள் அவங்க ஈடுபட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ நம்மளுமே வந்து பசுவதை செய்துட்டு இருந்தோம் அப்படின்னா அதுல முற்றிலும் தவிர்க்கணும். மாமிசம் சாப்பிடணும்னாலுமே வந்து வேற ஏதாவது மிருகத்துடைய மாமிசமும் சாப்பிடுறதுக்கு அனுமதி இருக்கே தவிர சாஸ்திர அனுமதி இருக்கு அப்படின்னா பாவம் கிடையாது சொல்லல, அதுக்கு ஒரு வழிமுறை இருக்கு. அது என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சவங்களுக்கு ஓகே, தெரியாதவங்களுக்கு நம்ம வரும் வகுப்புகள்ல ஏதாவது ஒரு வகுப்புல பார்க்கலாம். ஆனா அப்படியும் செய்தாலும் பாவம் தான். ஆனா பசுவதை அப்படிங்கிறது செய்யவே கூடாது. இட்ஸ் அப்சல்யூட்லி பேண்ட். ஸோ அது மட்டும் இல்லாம வைஷ்ணவர்களுக்கு நம்ம மரியாதை செலுத்தணும், பிராமணர்களுக்கு மரியாதை செலுத்தணும். அவங்களுடைய உறவுல வந்து நம்ம எப்பவுமே கவனமா இருக்கணும். நம்ம தவறா ஏதாவது செய்துட்டோம் அப்படின்னா அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டோம், அவங்க மன்னிச்சிருவாங்க. வைஷ்ணவர்கள் அதை பெருசா தப்பா எடுத்துக்க மாட்டாங்க. ஆனா கிருஷ்ணர் வந்து ரொம்ப தப்பா எடுத்துப்பார். அவருக்கு ஏதாவது நேரடியா யாராவது தீங்கு செய்தா கூட
அவர் பொறுத்துப்பாரே தவிர தன்னுடைய பக்தனுக்கு ஏதாவது தவறு செய்துட்டார பொறுத்துக்க மாட்டார். ஸோ அந்த விஷயங்கள்லாம் வந்து போன அத்தியாயத்தில் நம்ம கற்றுண்டோம். ஸோ இந்த வாரம் என்ன என்ன அத்தியாயம் பார்க்க போறோம்? நந்தர் வசுதேவர் சந்திப்பு அப்படிங்கிற தலைப்புல இப்ப பார்க்க போறோம். ஸோ இப்போ இந்த விஷயங்கள்லாம் வந்து கம்சன் மதுரால நடக்கிறது. விருந்தாவனம் கோகுலத்துல என்ன நடக்கிறது? கோகுலத்துல தான் வந்து இப்போ கிருஷ்ணர் பிறந்திருக்க. அந்த இரவுல வந்து மாத்திடுறாங்க இல்லையா? மாறின உடனே அடுத்த நாள் என்ன ஆகிறது? எல்லாருக்கும் மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தி. நந்த மகாராஜர், யசோதாவுடைய கணவர் நந்த மகாராஜர், கிருஷ்ணருடைய அம்மா அப்பா யசோதா மற்றும் நந்த மகாராஜா அப்படின்னு சொல்லுவோம். மகாராஜா அப்படின்னா அது மரியாதை. ராஜா அவர் சத்திரியன் கிடையாது, வைஷ்யன் தான். அந்த வைஷ்ய கம்யூனிட்டி, அந்த வைஷ்யர்களுடைய மத்தியில அவர் தலைமை தாங்கியதுனால முதிர்ந்தவர் அப்படிங்கிறனால அவர் மகாராஜா அப்படின்னு அழைக்கிறது வழக்கம். நந்த மகாராஜா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். யசோதா மகாராணி இல்ல யசோதா தேவி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நந்தரும் யசோதாவும் கிருஷ்ணர் பிறந்த விஷயத்த எல்லாருக்கும் சொல்லி ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு விழாவை ஏற்பாடு செய்யறதுக்கு எல்லாரும் மும்முரமா ஈடுபட்டு இருக்காங்க கோகுலத்துல. நந்த மகாராஜுக்கு திருமணம் நடந்து பல வருடங்கள் ஆனாலுமே அவருக்கு குழந்தை இல்லாம இருந்தது. ஸோ இப்ப பல வருடங்கள் கழிச்சு அதுவும் ஒரு ஆண் குழந்தை பிறந்ததுனால ரொம்ப மகிழ்ச்சியா வந்து இதை கொண்டாடணும்னு சொல்லி பல ஏற்பாடுகளை செய்யறாங்க. இப்போ கிருஷ்ண ஜெயந்தி நம்ம கொண்டாடுறோம், ஜென்மாஷ்டமி அப்படின்றத அழைப்போம். அதுக்கு அடுத்த நாள் இந்த திருவிழா பொதுவா வந்து இஸ்கான்லயும் சரி கிருஷ்ண பக்தர்களும் சரி நந்தோத்சவம் அப்படின்ட்டு கொண்டாடுறது வழக்கம். நந்தோத்சவம் அப்படின்னா நந்த மகாராஜா வந்து கிருஷ்ணர் பிறப்பை வந்து செலிப்ரேட்டிங் இன் அ வெரி கிராண்ட் வே. அந்த செலிப்ரேஷன் தான் வந்து நந்தோத்சவம் அப்படின்ட்டு வந்து அழைப்பாங்க. ஸோ என்ன பண்றார்? குழந்தை பிறந்த உடனே பல உயர்ந்த பிராமணர்கள், ரிஷிகள் மற்றும் ஜோதிடம் பார்க்குற அஸ்ட்ராலஜர்ஸ் எல்லாரையுமே வந்து வீட்டுக்கு வர வைக்கிறாங்க. ஏன்? குழந்தை பிறந்த உடனே என்ன பண்ணுவாங்க? ஜாத கர்மா அப்படின்னு சொல்ற அந்த சம்ஸ்காரத்தை செய்யறது வழக்கம். ஏன்னா அந்த குழந்தை பிறந்த உடனே அந்த கிரகங்களுடைய அமைப்பு, நட்சத்திரங்களுடைய அமைப்பு, அந்த குழந்தை பிறந்த நேரம் அதெல்லாம் குறித்து அந்த குழந்தையினுடைய எதிர்காலத்தை பத்தி அவங்க குறித்து சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து எல்லாரும் மும்மரமா வந்து கேட்பாங்க. ஸோ அந்த ஜாதகர்மா அப்படிங்கிற அந்த சம்ஸ்காரத்துல வந்து பல ஏற்பாடுகளை நந்த மகாராஜா செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ பல பிராமணர்கள் எல்லாரும் வராங்க. ஸோ புனித மந்திரங்கள், வேதிக் மந்திராஸ் எல்லாருமே இப்போ அந்த புனித மந்திரங்களை வந்து உச்சாரணம் செய்து பாராயணம் செய்து ஒரு மங்களகரமான ஒரு சூழ்நிலையை வந்து அங்க அமைக்கிறாங்க. ஸோ நந்த மகாராஜாவுடைய மகிழ்ச்சிக்கு ஈடுக்கு என்ன பண்றாரு? அவர் அந்த மகிழ்ச்சியை வந்து எப்படி கொண்டாடுறார்? 2 லட்சம் பசுக்கள் வந்து தானமா கொடுக்குறாரு பிராமணர்களுக்கு. பசுக்கள் மட்டும் இல்லாம தானியங்கள் 2 லட்சம் பசுக்கள். ஸோ நந்த மகாராஜா அப்படின்னா இப்ப தெரிஞ்சுக்கோங்க எத்தனை பசுக்கள் அவர் வீட்டுல இருந்தாங்க அப்படின்ட்டு. 9 லட்சம் பசுக்கள் அவங்க வீட்டுல வந்து இருப்பாங்க பொதுவா. ஸோ யோசிச்சு பாருங்க, 9 லட்சம் பசுக்கள் எவ்வளவு பணக்காரர் அப்படிங்கிறத யோசிச்சு பார்த்துக்கோங்க. சாதாரண கிராமத்துல வாழறாங்க, ஆனா 9 லட்சம் பசுக்கள். ஸோ நம்ம இந்த அத்தியாயத்துல நம்ம இந்த வகுப்புல நம்ம பார்ப்போம். அடுத்து உண்மையான வெல்த், உண்மையான சொத்து அப்படின்னா பணமா இல்லைன்னா இந்த விஷயங்களா அப்படிங்கிறது இந்த அத்தியாயத்தை நம்ம பார்ப்போம். அது ஸோ 2 லட்சம் பசுக்களை வந்து பரிசா வந்து எல்லாருக்கும் கொடுக்குறார். குறிப்பா பிராமணர்களுக்கு தானமா கொடுக்குறார். அது மட்டும் இல்லாம தானியங்கள், நகைகள், பட்டு ஜெரி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி தங்க ஜெரி, தங்கத்துல பார்டர் வச்ச கிளாத்ஸ், கோல்ட் பார்டர் கிளாத்ஸ், ஸோ அது எல்லாத்தையுமே வந்து பிராமணர்களுக்கு தானமா கொடுக்குறார், பரிசா கொடுக்குறார். ஸோ ரொம்ப அற்புதமா பிறந்த நாள் கொண்டாட்டம், பர்த்டே செலிப்ரேஷன்ஸ். நம்ம என்ன பண்ணுவோம்? பர்த்டே செலிப்ரேஷன்ஸ்க்கு பார்ட்டி, ரேடிசன் ஹோட்டல், 5-ஸ்டார் ஹோட்டல் எல்லாம் போயிட்டு ஸோ வில் செலிப்ரேட் இன் அ வெரி கிராண்ட் வே. கேக் கட்டிங், அன்னைக்கெல்லாம் மங்களகரமானது செய்யணும்னா வெஜிடேரியன் சாப்பிட்றவனும் அன்னைக்கு வந்து முட்டை கேக்கு கொண்டு வந்து சாப்பிட்டு இருப்பாங்க. அமங்கலமான ஒரு விஷயம், அன்பார்ச்சுனேட். ஸோ பர்த்டே செலிப்ரேஷன்ஸ் செய்யலாமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதையும் நம்ம பார்க்கலாம். எப்படி பண்ணணும், செய்யணும் அப்படின்னாலும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். கிருஷ்ணர் பர்த்டே செலிப்ரேஷன் பண்றாரு, நம்ம பர்த்டே செலிப்ரேட் பண்ணலாமா? வெரி இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின். ஸோ ஏன் அப்படின்னா, நம்ம பிறக்கிறது அப்படிங்கிறது என்ன? நம்ம கட்டுண்ட ஆத்மா. நம்ம வகுப்புகள்ல தொடர்ந்து வரவங்களுக்கு உங்களுக்கு தெரியும்,
ஆத்மா வந்து பல கோடி ஜென்மங்கள் நம்ம பிறந்து இறந்து பல ஜென்மங்களா பல விதத்துல நம்ம கஷ்டப்பட்டு இருக்கோம். இப்போ மனுஷ பிறவி அப்படிங்கிறது அரிதானது. இந்த மனுஷ பிறவிய வந்து நம்ம கடவுள் உணர்வுக்கு பயன்படுத்தி கடவுள் அடையிறதுக்காக நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான் நம்ம பகவத்கீதையில இருந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த உலகத்துக்கு ஏன் பிறக்கிறோம் அப்படின்னா, நம்ம கடவுள் கிட்ட நம்ம சேவை பண்ணாம நான் அனுபவிக்கணும், கடவுளுக்கு நான் ஏன் சேவை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்ததுனால கடவுள் நம்மள இந்த சிறைச்சாலை அப்படிங்கிற இந்த பௌதிக உலகத்துல போட்டிருக்காரு. நம்ம எல்லாம் வைகுண்டத்துல ஆன்மீக உலகம் சொல்லுவோம் இல்லையா, பரமபதம் அப்படின்னு சொல்லுவோம், இல்ல வைகுண்டம் சொல்லுவாங்க. வைகுண்டத்துல தான் நிச்சயமா பகவானுக்கு சேவை செய்துட்டு இருந்தோம். ஆனா அவங்க என்ன நினைச்சோம், ஒரு நாள் நான் ஏன் கடவுளுக்கு சேவை செய்யணும், நான் தன்னையே அனுபவிக்கணும் அப்படின்னு நினைச்சதுனால ஆத்மாவானது இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டு, இங்க வைகுண்டத்துல அது சாத்தியம் கிடையாது, நீ நான் உனக்கு தனியா ஒரு இடத்த உருவாக்கி கொடுக்குறேன், அங்க போயிட்டு முயற்சி பண்ணு அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் நம்மளை இங்க அனுப்பிச்சு வச்சிருக்கார். நம்ம இங்களும் பல கோடி ஜென்மம் முயற்சி செஞ்சுட்டு இருக்கோம். உண்மையிலேயே நீ எப்போ உன்னால அந்த மாதிரி அனுபவிக்க முடியாதுன்னு நினைக்கிறியோ அப்ப நீ திரும்ப வா அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் சொல்றார். ஸோ இது வந்து ஒரு சிறைச்சாலை மாதிரி. எப்படி ஒரு அரசாங்கம் இருக்கு, மக்கள் இருக்காங்க, அந்த மக்கள் அரசுடைய சொல்ல வந்து கேட்கல, லா அண்ட் ஆர்டரை ஃபாலோ பண்ணல அப்படின்னா எப்படி அரசு வந்து அந்த சிறைச்சாலை கட்டி வச்சிருக்கு, அவங்க அங்க போட்டு அரசு வந்து ஏன் செய்யுது அப்படின்னா அவங்களுக்கு மக்களை தண்டிக்கணும் அப்படிங்கிற விருப்பம் கிடையாது. கடவுளையும் அதே மாதிரி மக்களை தண்டிக்கணும் அப்படிங்கிற விருப்பம்லாம் கடவுளுக்கு கிடையாது. ஆனா அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னா எல்லாரோட ஒத்துழைச்சு சட்டங்களை வந்து பின்பற்றனாதான் எல்லாரும் சந்தோஷமா இருக்க முடியும், அவங்களும் சந்தோஷமா இருக்க முடியும். ஸோ நம்ம வந்து மக்களுடைய சந்தோஷத்துக்கு மற்றவர்களுடைய சந்தோஷத்துக்கு இடையூறா இருந்ததுனால கடவுள் ஓகே நம்மளுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாரு இந்த ஜெயில. ஸோ அதனால இந்த ஜெயில பிறந்திருக்கோம். ஸோ ஜெயில பிறக்கிறத கொண்டாடுறதுல ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? யோசிச்சு பாரு. இப்போ உதாரணத்துக்கு இப்போ நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4 பேர் தப்பு செய்துட்டு ஜெயில இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். நம்மளும் நாளைக்கு தப்பு செய்து ஜெயிலுக்கு போகும்போது வெரி குட் வெல்கம், வாடா, என்னடா ரொம்ப நாளா நீ காணோம், உனக்காக தான் காத்துட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப மகிழ்ச்சிகரமா அவனை உள்ள வரவேற்பாங்க. சோ அந்த மாதிரிதான் குழந்தை பிறக்கிறச்சு எல்லாரும் ஹாப்பி பர்த்டே வெல்கம் அப்படின்னு சொல்றாங்க பாத்தியா. குழந்தை சிரி அழுந்துட்டே பிறக்கிறது, சந்தோஷமா பிறக்கிறது கிடையாது. கிருஷ்ணர் தான் மகிழ்ச்சி சிரிச்சுட்டே பிறந்தார். கடவுள் நம்ம வந்து சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிதான் அவரும் பல முயற்சி எடுத்து அவர்கிட்ட கூப்பிடுறாரு. நம்ம தான் அடம் பிடிக்கிறோம், நான் ஏன் வந்து உனக்கு சேவை பண்ணி சந்தோஷம் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி கிட்ட வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சிட்டு இருக்கோம். சோ இப்போ ஜெயில வர்றது அப்படிங்கிறது ஒரு கொண்டாட்டமா? ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? ஆனா கடவுள் இங்க வராருன்னா அது வேற. மோடி வந்து ஜெயிலுக்கு வரேன்னா நான் ஒரு மோட்டிவேஷனல் டாக், மக்கள் எல்லாம் வந்து நான் வந்து பாக்குறேன், அவங்களுக்கு நல்ல விஷயங்கள் எடுத்து சொல்றேன் அப்படின்ட்டு அவர் வந்தாருன்னா அதை கொண்டாடலாம். அதே மாதிரி கிருஷ்ணர் வராரு அப்படின்னா அவருடைய பர்த்டே, ஆக்சுவலா பர்த் அப்படிங்கிறதே கிடையாது, அவதாரம் அப்படின்னு சொல்லுவாங்க, நம்மளுக்கே பிறப்பு கிடையாது. ஸோ அவதார தினம், கிருஷ்ண ஜென்மாஷ்டமி, கிருஷ்ண அவதாரம், கிருஷ்ணர் அவதரிச்ச நாள் கோகுலாஷ்டமி அப்படின்னு சொல்லுவோம். பர்த்டே சொல்றது சரி கிடையாது, அவதாரம், அப்பியரன்ஸ் டே அப்படின்னு சொல்லுவோம், லார்ட்ஸ் அப்பியரன்ஸ் டே. ஸோ அவதாரம் அப்படின்னா மேல இருந்து கீழே அவதரிக்கிறார், பார்த்துருக்கோம். ஸோ பகவானுடைய பிறப்பை வந்து கொண்டாடுறதுல அர்த்தம் இருக்கு, நம்மளுடைய பிறப்பை கொண்டாடுறதுல அர்த்தம் இருக்கு. கொண்டாடலாம், ஆனா எப்படி கொண்டாடலாம் அப்படின்னா அன்னைக்கு இன்னும் வைஷ்ணவர்களுக்கு அதிகமா சேவை செய்யணும், கிருஷ்ணர் இன்னும் அதிகமா பிரார்த்தனை பண்ணணும். என்ன ஹாப்பி பர்த்டே இல்ல, மறுபடியும் பர்த் எடுக்க கூடாது அப்படின்னு பிரார்த்தனை பண்ணணும். எனக்கு ஒவ்வொரு க்ஷணமுமே வந்து நம்ம மரணம் அடைஞ்சிட்டு இருக்கோம். நமக்கு எத்தனை காலம் எத்தனை மூச்சு அப்படிங்கிறது பிறக்கும் பொழுது நம்மளுடைய கர்மாக்கு நம்மளுடைய செய்த பாவம் புண்ணியத்துக்கு ஏத்த மாதிரி நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு தடவை மூச்சு வாங்கி விடும் பொழுது, ஒவ்வொரு தடவை சூரியன் எவ்ரி சன்ஸ் ரைஸ் அண்ட் சன் செட், சூரியன் உதிக்கும் பொழுது அஸ்தமிக்கும் பொழுது நம்மளுடைய ஆயுட்காலம் கம்மியாயிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு கிருஷ்ணருக்கு சேவை பண்ணனா, இன்னைக்கு என்னுடைய மக்களுக்கு தொண்டு செய்தனா, உண்மையான சேவை கிருஷ்ணருக்கு செய்தனா அப்படிங்கிறது அதுதான் உண்மையான கணக்கு, அதுதான் உண்மையான சொத்து, அதை தான் நம்ம எடுத்துட்டு போக போறோம், வேற எதையும் எடுத்துட்டு போகிறது கிடையாது. ஸோ பர்த்டே அப்படின்னா எவ்வளோ நான் மரணம் அடைஞ்சிருக்கேன் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ அதை புரிஞ்சுக்கணும். ஸோ பர்த்டே அந்த காலத்துல என்ன செய்வாங்கன்னா, இன்னைக்கு வந்து பர்த்டே செலிப்ரேஷன் வேற மாதிரி ஆயிடுச்சு. எல்லார் வீட்டுக்கு போயிட்டு அந்த குழந்தை வந்து கிஃப்ட் வாங்கிட்டு வீட்டுக்கு வரும். பட் அது கிடையாது பர்த்டே அப்படிங்கிறது.
அன்னைக்கு உயர் குலத்துல இருக்கிறவங்க வந்து தானம் செய்வாங்க. பிராமணர்களுக்கு தானம் செய்யணும், குறிப்பா பிராமணர்கள். அது ஏன் அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கலாம். எல்லாருக்கும் கிடையாது. சோ இந்த விஷயங்கள் தெளிவா புரிஞ்சுக்கணும். சோ பகவான் பிறக்கிறார், பகவான் இஸ் பியாண்ட் பர்த் அண்ட் டெத், பிறப்பு இறப்புக்கு அப்பாற்பட்டவர் பிறக்கும் பொழுது அது கொண்டாடுறதுக்கு உகந்தது. பிறப்பு இறப்புல கஷ்டப்படுற நம்ம இந்த சுழற்சியில இருந்து தப்பிக்கும் பொழுது அதை கொண்டாடலாம், வரும்பொழுது கொண்டாடுறது கிடையாது. சோ அதனாலதான் ஆச்சாரியர்களுடைய மறைவுனாலையும் நம்ம வந்து கொண்டாடுறது உண்டு, பக்தர்கள் மறைவுனாலையும் ஒரு விதத்துல கொண்டாடுறது உண்டு. செத்துட்டான் அப்பா அப்படின்ட்டு கிடையாது. நாளைக்கு கிருஷ்ணரை போய் சந்திக்க போறாரு, கிருஷ்ணருக்கு நித்தியமா சேவை பண்றாரு அப்படின்ற ஒரு மகிழ்ச்சி, வேற எதுவும் கிடையாது. சோ பிறப்பிறப்புக்கு அப்பாற்பட்டு சென்ற ஆச்சாரியர்கள்லாம் அவங்களும் நம்மள மாதிரி ஒரு சாதாரண ஆத்மாக்களா இருந்தாலுமே அவங்க நித்திய ஆத்மாக்கள், பகவானுக்கு நித்தியமா கைங்கரியம் செய்துட்டு இருக்காங்க. சோ அந்த விதத்துல நம்மள மாதிரி சாதாரண ஆத்மாக்கள் சொல்ல முடியாது, அவர் இருக்கிறதுலே உயர்நிலை பக்தர்கள் அவங்க. சோ அவங்க பிறப்பிறப்பிற்கும் அப்பாற்பட்ட நிலையில இருந்தாலுமே பிறக்கிறாங்க. ஏன்? கிருஷ்ணர் பிறக்கிற காரணத்தை பூர்த்தி செய்வதற்காக. கிருஷ்ணர் ஏன் பிறக்கிறார்? நம்மளை காப்பாத்துறதுக்காக பிறக்கிறார். அந்த அந்த காரியத்தை பூர்த்தி செய்யறதுக்காக பக்தர்களும் பல சமயத்துல பிறக்கிறது உண்டு. சோ அத்தகைய பிறப்பை வந்து கொண்டாடலாம், அதையும் நம்ம பார்க்கலாம். சில பிரபுபாதருடைய பிறப்பை நம்ம கொண்டாடுவோம், ஆச்சாரியர்களுடைய அவதாரங்களை கொண்டாடுவோம். நம்மளுடைய பிறப்பை கொண்டாடி பிரயோஜனம் கிடையாது. சோ கொண்டாடணும் அப்படின்னா எப்படி கொண்டாடணும்னா, அன்னைக்கு கிருஷ்ணருக்கு அதிகமா சேவை செய்யுங்க, பக்தர்களுக்கு அதிகமா சேவை செய்யுங்க, அன்னைக்கு தானம் கொடுங்க, அப்படி கொண்டாடணும். நான் கிருஷ்ணருடைய சேவகன், மறுபடியும் நான் இங்க பிறக்க கூடாது அப்படின்னு நான் ஆசீர்வாதம் பண்ணுங்க, மறுபடியும் பிறந்தனால நான் கொண்டாடக்கூடாது ஆசீர்வாதம் பண்ணுங்க. That is how we have to celebrate birthday. So கிருஷ்ணருடைய கொண்டாட்டம் எப்படி இருக்கும்? உலகளமா இருக்காதா என்ன? ஸோ நம்மளுடைய அரசியல்வாதிகளுடைய பிறந்த நாள்லாம் எப்படி எவ்வளவு காசு செலவு பண்ணி குடும்பத்தை ரொம்ப கொடுமையா வந்து கொண்டாடுவாங்க. எனிவே, ஸோ கிருஷ்ணாஸ் பர்த்டே we have to celebrate. ஏன்னா சேலத்துல வந்து இட்ஸ் a very big festival. 1,00,000 பேர் வருவாங்க. ஜவஹர் மில் கிரவுண்ட், இதெல்லாம் சோனா காலேஜ் கிரவுண்ட்ஸ்ல வந்து கோயில் கட்டின்னு இருக்கிறதுனால இடம் கிடையாது இங்க அவ்வளவு பேர் அகாமடேட் பண்றதுக்கு. ஸோ கடந்த சில வருடங்களா வந்து இந்த ஜென்மாஷ்டமி தான் துரதிருஷ்டவசமா நம்மளால கொண்டாட முடியல. 1,00,000 பேர் வருவாங்க. ஸோ திஸ் இஸ் how we have to celebrate. எல்லாருக்குமே 7 items பிரசாதம் is distributed. Why Krishna's birthday? ஏதோ சினிமா ஸ்டார், ஸ்போர்ட்ஸ் ஸ்டார், ஒரு பொலிட்டீஷியனுடைய பர்த்டே கொண்டாடுறது கிடையாது. அவங்களும் நம்மள மாதிரி ஒரு சாதாரண ஜீவாத்மாக்கள், கஷ்டப்பட்டு இருக்காங்க. கஷ்டப்படுறது மட்டும் மற்றவனையும் கஷ்டப்படுறதுக்கு உற்சாகம் கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்களுடைய பர்த்டே செலிப்ரேட் பண்ணி என்ன பிரயோஜனம்? பட் பை செலிப்ரேட்டிங் கிருஷ்ணாஸ் பர்த்டே we will not take birth again. கிருஷ்ணருடைய பிறந்த நாளை கொண்டாடுறது மூலமா நம்ம மறுபடியும் பிறக்க மாட்டோம். அதை புரிஞ்சுக்கணும். we get purified, தூய்மை அடைவோம். ஸோ சம்ஸ்காரங்கள்லாம் என்ன பார்க்கலாம்? சம்ஸ்காராஸ் மீன்ஸ் பியூரிஃபிகேட்டரி ப்ராசஸ். நம்மளை தூய்மை செய்வதற்காக பல வழிமுறைகள் இருக்கு, அதுதான் சம்ஸ்காரங்கள் சொல்லுவோம். ஸோ சம்ஸ்காரங்கள் ஏன் செய்யணும் அதையும் நம்ம பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னால கிருஷ்ணருடைய பிறந்த நாள் கொண்டாட்டத்தை பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் என்ன பண்றார் நந்த மகாராஜா? கிருஷ்ணருடைய பிறந்த நாள்ல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தானம் கொடுக்கிறார் பிராமணர்களுக்கு. ஸோ சாஸ்திரத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, நம்மளுடைய பணம், நம்மளுடைய சொத்தை எப்படி தூய்மைப்படுத்தலாம் அப்படின்னா, பசுக்கள் மற்றும் தங்கத்தை வந்து பிராமணர்களுக்கு தானம் கொடுக்கறது மூலமாக தூய்மைப்படுத்த முடியும். பிறந்த குழந்தையை எப்படி தூய்மைப்படுத்துறது அப்படின்னா, தானியங்களை பிராமணர்களுக்கு கொடுக்கறது மூலமாக பிறந்த குழந்தையை தூய்மைப்படுத்துறதுன்னா என்ன அப்படின்னா, காம, கோப, குரோத, லோப, மதம், ஆச்சரியம், லஸ்ட், ஆங்கர், கிரீட், என்வி, மேட்னஸ், இல்யூஷன், இந்த கெட்ட குணங்கள்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அந்த கெட்ட குணங்களால கட்டுண்ட நிலை, கண்டிஷன் சொல்ல என்ன அர்த்தம்? we are bound by lower qualities. நம்ம இந்த கெட்ட குணங்களால பாதிக்கப்பட்டிருக்கோம். எப்போ இந்த கெட்ட குணங்கள் இருந்து விடுபடுறோமோ அப்போ நம்ம முக்த ஆத்மாவில் லிபரேட்டட் சோல், முக்தி அடைந்த ஆத்மாவா நம்ம மாறிடுவோம். ஸோ இந்த கட்டுண்ட நிலையை தூய்மைப்படுத்துறதுக்கு தான் மனுஷ வாழ்க்கையின் லட்சியம். கெட் பியூரிஃபைட் ஆஃப் ஆல் தீஸ் பேட் குவாலிட்டிஸ். இந்த கெட்ட குணங்கள்ல இருந்து வெளில வர்றதுதான் மனுஷ வாழ்க்கையின் லட்சியம். பகவானுடைய அந்த லவ் ஆஃப் காட், சில ப்ரோபோஸ் சொல்லுவார், பகவானுடைய அன்பை வளர்த்துக்கிறது, பகவான் மேல அன்பை வளர்த்துக்கிறது தான் நம்மளுடைய வாழ்க்கையின் லட்சியம். ஸோ அது செய்யறதுக்கு தான் மனுஷ வாழ்க்கை. ஸோ சும்மா பிறக்கிறது அப்படின்னா, ஒரு நாய், ஒரு பன்னி, அவங்க கூட பிறக்கிறாங்க, அது கூட பிறக்குது. ஸோ ஒரு மனுஷன் பிறக்கிறான் அப்படின்னா நாய் மாதிரி வாழறதுல பிரயோஜனம் கிடையாது. ஸோ என்ன செய்யணும்? இந்த தூய்மை
செய்யற காரியங்கள்ல ஈடுபடணும். அதுக்கு பேர் தான் சம்ஸ்காரங்கள். பல விதமான பியூரிஃபிகேட்டரி ப்ராசஸ் ஆர் கிவன் இன் சாஸ்திராஸ். இந்த மனுஷனா பிறந்ததுனால இத்தகைய தன்னை தூய்மைப்படுத்துற செயல்பாடுகள்ல ஈடுபடுறது மூலமாக அடுத்த ஜென்மம் எடுக்காம பகவான் கிட்ட போக முடியும். எல்லா விஷயத்தையும் ஒழுங்கா சரிவர செய்யறான் அப்படின்னா. ஸோ இங்க தானத்தை பத்தி பேசும்பொழுது இந்த தானம் கொடுக்கறது அப்படிங்கிறது ஒரு பெரிய கான்செப்ட். நம்ம ஒரு ஜிஸ்ட் ஒரு சுருக்கமா நான் சொல்றேன், நம்ம டைம் இருந்ததுன்னா கடைசியில டிஸ்கஸ் பண்ணலாம். ஏன் குறிப்பா பிராமணர்களுக்கு தானம் கொடுத்தாரு அப்படின்னா, சூத்திரர்களுக்கோ இல்ல வைஷ்யர்கள் சத்திரியர்களுக்கோ, ஏன் வைஷ்யர்கள் சத்திரியர் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னா, சத்திரியன் ராஜா மற்றவங்களுக்கு தானத்துல வாழறது கிடையாது. அவர் தான் தானத்தை கொடுப்பார். வைஷ்யன் அவர் தான் எல்லாருக்கும் தானத்தை கொடுப்பார். மற்றவங்க கிட்ட இருக்கிற தானத்தை அவர் வாங்கணும். பிராமணர்கள் தான் தானத்தை வாங்குவாங்க. ஏன் அவங்க அப்படின்னா, அவங்க எல்லாருக்கும் ஆன்மீக கல்வி உயர்ந்த விஷயங்கள்ல வந்து அவங்க படிச்சு மக்களுக்கு இலவசமா சொல்லி கொடுக்கறதுனால அவங்க சம்பாதிக்கணும் அப்படிங்கிற கட்டாயம் அவங்களுக்கு கிடையாது. அவங்களுக்கு சத்திரியர்களும் வைஷ்யர்களும் தானம் கொடுக்கறது மூலமா அவங்க தூய்மை அடைகிறாங்க, அவங்களுடைய வாழ்க்கை பக்குவம் அடையிறது, அவங்களுடைய பாவங்கள் குறையிறது. ஸோ பிராமணர்கள் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவுதான் எடுத்துப்பாங்க, மீதி திரும்ப கொடுத்துருவாங்க. அத்தியாகாரம் அதிகமா வாங்க மாட்டாங்க. ஸோ சூத்திரர்கள் அவங்க வந்து சத்திரியர்கள் கீழே வாழும் போது சேவை செய்யும் பொழுதோ இல்லை வைஷ்யர்கள் சேவை செய்யும் போது அவங்க பார்த்து ஏதாவது கொடுப்பாங்க தவிர, இன்னைக்கு வந்து நம்ம வந்து தானம் செய்யணும், பொது தொண்டு செய்யணும், எல்லாருக்கும் யாருக்கு வேணா வந்து தானம் கொடுக்கறது உண்டு. பட் அது வந்து சரி கிடையாது. தானம் அப்படிங்கிறதே சர்வீஸ், சோசியல் சர்வீஸ், சேரிட்டிஸ், பிலந்த்ராபிஸ்ட், பொது சேவை, பொது தொண்டு, இதெல்லாமே வந்து இஸ் அ பிக் சப்ஜெக்ட். இதுவே ஒரு பெரிய சயின்ஸ். சாஸ்திரத்துல யாருக்கு எப்போ எங்க ஏன் செய்யணும், கீதையுடைய 16வது அத்தியாயத்துல சத்வ ரஜோத்தமம் 3 குணங்களை வந்து பகவான் விவரிக்கும் பொழுது, சத்வ நிலையில இருக்கிற தானம், ரஜோகுணத்துல இருக்கிற தானம் என்ன, தமோ குணத்துல இருக்கிற தானம் என்ன அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றுத்தையுமே பிரிச்சு நமக்கு எது சிறந்த தானம் அப்படிங்கிற வழிமுறை கீதையில தெளிவா சொல்லியிருக்கார் கிருஷ்ணர். ஸோ அதை பொறுத்து நம்ம பார்க்கும் பொழுது இப்போ தமோ குணம் கீழ்குணத்துல செய்யற தானம் செய்யறது, ஒரு தானம் செய்யறது மூலமா நரகத்துக்கு போக முடியும். பாத்தில் மருந்து பிச்சை போடும் பெரியவங்க சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். மீன்ஸ் யாருக்கு எங்க எப்படி செய்யணும் அப்படிங்கிற வழிமுறை இருக்கு. உதாரணத்துக்கு ஒரு கோயிலுக்கு போறோம், பிச்சைக்காரன் வெளில உட்காந்துட்டு இருக்கான். ஸோ அவனுக்கு வந்து நம்ம காசு கொடுத்துட்டோம் வச்சுக்கோங்க, பிச்சை போடுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இல்லை எங்க பிச்சைக்காரன் சிக்னல் கோயில் எங்க இருந்தா அந்த காசை வச்சு அந்த பிச்சைக்காரன் நாளைக்கு டாஸ்மாக்ல போயிட்டு ட்ரிங்க்ஸ் வைன்ஸ் குடிச்சாலோ இல்லை சிகரெட் வாங்கி குடிச்சாலோ நம்மளுக்கு பாவம். நான் நல்ல எண்ணத்துல தானே போட்டேன் கிடையாது. சாஸ்திரம் நல்ல எண்ணமா இருக்கலாம், அதே சமயம் சாஸ்திரத்தின் வழிகாட்டுதல் பிரகாரம் நம்ம தானம் செய்யணும். அப்படி செய்யாத காரணத்தினால அவன் செய்த பாவத்துக்கு பங்கு நம்மளுக்கு. எப்படி சார்? அப்போ பிரசாதம் அவங்களுக்கு கொடுக்கலாம், தப்பு கிடையாது. நம்ம பகவானுக்கு நைவேத்தியம் செய்த பிரசாதத்தை எல்லாருக்கும் கொடுக்கலாம், தவறு செய்யாது. ஸோ இன்னைக்கு ஏதோ லேபர் கிளாஸ் சொசைட்டிக்கு சப்போர்ட் த லேபர் கிளாஸ், ஏழை மக்களுக்கு தானம் செய்யணும், இறைவன் ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணுங்கள். ஸோ இதெல்லாம் கேட்கும் பொழுது ரொம்ப உயர்நிலையில பேசுற மாதிரி தெரியலாம். நம்ம சேவை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லல, ஏழைகளுக்கு சேவை செய்யக்கூடாதுன்னு சொல்லல. எங்க வாழ்க்கையே வந்து நம்ம எதுக்கு அர்ப்பணிச்சிருக்கோம் அப்படின்னா, எங்களுடைய சொந்த இன்பத்தை வந்து விட்டு மக்களுடைய சேவையில் ஈடுபடணும் அப்படிங்கிறதுனாலதான் we have given up our careers, we have given up our professionals, and we are trying to serve God and serve Krishna and serve society. மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படிங்கிறதுனால தான் எங்களுடைய வாழ்க்கையை நம்ம கொடுத்து முயற்சி செய்துட்டு இருக்கோம். ஆனா எப்படி செய்யணும் அப்படிங்கிறது சாஸ்திரம் சொல்றது. தட் இஸ் how we have to serve. அவன் ஏற்கனவே தப்பு செய்துட்டு இருக்கான், அவன் இன்னும் அதிகமா தப்பு செய்யறதுக்காக உதவுறதுல பிரயோஜனம் கிடையாது. ஸோ இது ஒரு பெரிய சப்ஜெக்ட் மேட்டர். இன்னைக்கு டைம் இருந்தால் கடைசியா பேசணும். எது சரியான தானம், அந்த 3 வகையான தானங்கள்லாம் என்ன, எது சரி எது தவறு, ஏன் தவறு அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம பார்க்கலாம். எப்படி நம்ம நடைமுறையில் அதை பயிற்சி பண்ணது அப்படிங்கிறது டைம் இருக்கும்போது நம்ம பார்க்கலாம். ஸோ சம்ஸ்காரங்கள், பியூரிஃபிகேட்டரி ப்ராசஸ், இந்த மாதிரி ஜாத்த கர்மா, நாமகரணம், பேர் வைக்கிற திருவிழா, உபநயனம், இந்த மாதிரி மேரேஜ், கல்யாணம், இது எல்லாமே வந்து சம்ஸ்காரங்கள். உண்மையிலே இது எல்லாமே வந்து நம்மள பல நிலைகள்ல பல விஷயத்துல தூய்மைப்படுத்துவதற்கு தான். அன்னப்பிரஷ்னம், முதல்ல தானியங்களை வந்து குழந்தை கூட்டுவாங்க இல்லையா முதல் நாள். இந்த மாதிரி பல ஒரு சில இடத்துல 10 சம்ஸ்காரங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு, மற்ற இடத்துல 16. இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு நிலைக்கு ஒவ்வொரு பிராமணர்கள் சத்திரர்கள் ஒவ்வொருத்தருக்கும் சில வேறுபாடுகள் இருக்கு.
ஏற்கனவே சொன்ன மாதிரி சாஸ்திரம் என்ன சொல்றது அப்படின்னா, ஒவ்வொருத்தரும் பிறக்கும் பொழுது இந்த கட்டுண்ட நிலையில பிறக்கும் பொழுது, அதுவும் பல நிலைகள், ஒவ்வொருத்தருடைய பாவம் புண்ணியம் எவ்வளவு பக்தி செய்திருக்காங்களோ அதை பொறுத்து அவங்க பல பேர் குடும்பங்கள் உயர் நிலையிலேயோ இல்ல தாழ்நிலையிலேயோ பிறக்கிறாங்க. சோ அந்த நிலையில இருந்தும் முன்னேறணும், அதுதான் வாழ்க்கையின் லட்சியம். எந்த நிலையில பிறந்தாலுமே அந்த நிலையை விட்டு கீழே வரக்கூடாதே தவிர மேல போய் மரணத்துக்கு முன்னால நான் முன்னேறி இருக்கணும் என்னுடைய குணங்கள்ல. சோ அதுக்கு பேரு தான் துவஜா அப்படின்னு சொல்லப்படுது. துவஜா அப்படின்னா ட்வைஸ் பார்ன், 2 முறை பிறக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்? பிராமணனுக்கு இன்னொரு பேர் துவஜா அப்படின்னு சொல்லுவாங்க. ட்வைஸ் பார்ன், பிராமணன் மட்டும் கிடையாது. ஏன் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். எல்லாருமே பிறக்கிறோம், ரைட்? மிருகங்கள் நான் ஏற்கனவே சொன்னேன், மிருகங்களும் பிறக்கிறது. பட் பிறக்கிறது அப்படிங்கிறது பெரிய விஷயம் கிடையாது. பட் செகண்ட் பர்த், 2வது முறை பிறக்கிறது தான் முக்கியம். அந்த 2வது முறை பிறக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த தீட்சை அப்படின்னு சொல்றது. தீட்சை தான் உண்மையான பிறப்பு. ஒரு குரு கிட்ட ஒரு சீடன் அணுகி ஆன்மீக வழியில தீட்சை வாங்குறது அப்படிங்கிறது தான் 2வது பிறப்பு அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. ஸோ அதை அந்த காலத்துல உபநாயனம் அப்படின்னு சொல்லுவாங்க. உபநாயனம்னா என்ன? பூணல் போடுறது. என்ன பண்ணுவாங்க நம்ம அவங்க கல்யாணத்துக்கு முன்னால ஒரு சடங்கு மாதிரி அது முடிச்சிருக்கணும். எப்ப முடிச்சிருக்கணும்னா குருகுலத்துக்கு போறதுக்கு முன்னால உபநாயனம் பண்ணுவாங்க. உபநயனம் மீன்ஸ் உப அப்படின்னா கிட்ட, நயனம் அப்படின்னா குருவுக்கு கிட்ட வர்றது அப்படின்றது அர்த்தம். ஸோ பகவானுடைய பார்வை, பகவானை எப்படி பார்க்கறது அப்படிங்கறத குரு சொல்லி கொடுக்க போறாரு. ஸோ அவரு கிட்ட அதாவது குருகுலம் போயிட்டு கல்வி கத்துக்கிறோம் இல்லையா, குரு கிட்ட அணுகுறோம் இல்லையா, அதுக்கு உபநயனம் செய்து குரு கிட்ட தீட்சை வாங்குறது அப்படிங்கிறது தான் வழிமுறை. ஸோ குருகுலத்துல அவங்க ஆன்மீக கல்வி பயிற்சி எடுத்துக்கிட்டு மற்ற கல்விகளும் பயிற்சி கொடுக்கப்படும். இந்த பௌதிக உலகத்துல இந்த சம்சார வாழ்க்கையில எப்படி வாழணும் அப்படிங்கிற நடைமுறை பயிற்சிகளும் அவனுக்கு கொடுக்கப்படும். அதே சமயம் இந்த சம்சார வாழ்க்கையிலிருந்து எப்படி தப்பிக்கணும் அப்படிங்கிற உண்மையான கல்வியும் கொடுக்கப்படும். இன்னைக்கு ஸ்கூல் எஜுகேஷன் அப்படிங்கிறது வெறும் எப்படி காசு சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது தான் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. எப்படி உண்மையான நற்குணங்களை வளர்த்துக்கிறது, கடவுளை பற்றி எப்படி புரிஞ்சுக்கிறது, அவருக்கு எப்படி சேவை பண்றது அப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்கறது கிடையாது. ஸோ அதுக்கு பேர் தான் இப்போ அதுக்கு பிறகு உபநயனம் முடிஞ்ச பிறகு அவன் பிரம்மச்சாரியா தொடரணும் இல்ல சன்னியாசம் எடுத்துக்கணும்னாலும் அதுக்கும் வழிவகை கொடுக்கப்பட்டிருக்கு. இல்ல பொதுவா என்ன ஆகும், பிரம்மச்சாரி முடிஞ்சு கிரகஸ்தா அப்படின்னா கல்யாணம் பண்ணிக்கிறது. அதுவும் ஒரு பியூரிஃபிகேட்டரி ப்ராசஸ், அதுவும் ஒரு சம்ஸ்காரம் தான். ஒரு நாய் பண்ணி எப்படி காம உறவு வச்சுக்கிறது அப்படி மனுஷன் வச்சுக்கிட்டான் அப்படின்னா யாருக்கிட்ட வேணாம், எப்ப வேணாம், எங்க வேணாம். அப்போ மிருகத்துக்கு நம்மளுக்கு என்ன வேறுபாடு? ஏன் கல்யாணம், ஏன் அந்த அந்த யக்கியம், ஏன் அந்த எல்லாமே இட்ஸ் அ வர்ஷிப். எல்லாமே ஒரு தூய்மை அடையறதுக்கு ஒரு வழிமுறை. எனக்கு அந்த காம இச்சை இருக்கு, ஆனா அதுல விட்டு விடுபடணும். ஸோ அப்ப என்ன பண்ணணும்? ஸோ ஒருத்தரை மணந்துண்டு அவங்க கிட்ட மட்டும் குழந்தைகளை பெற்றெடுக்கிறதுக்காக மட்டுமே உறவுல ஈடுபடுறது மட்டும்தான் உண்மையான ஒரு கிரகஸ்த வாழ்க்கை குறிக்கோள். உயர்ந்த விஷயங்கள் நம்ம பேசலாம் நிறைய. ஸோ இப்போ துவஜா அப்படின்னா இந்த சம்ஸ்காரங்கள்லாம் ஈடுபட்டா அவன் துவஜன். ஒரு குருவி, ஒரு பறவை கூட பாத்தீங்க அப்படின்னா துவஜா அப்படின்னு அழைக்கலாம். இல்ல பல்லு கூட பாத்தீங்கன்னா துவஜா அப்படின்னு அழைக்கலாம். ஏன்? பல்லு கூட பாத்தீங்கன்னா 2 தடவை முளைக்கும். முதல்ல ஒரு தடவை பால் பல்லு சொல்லுவாங்க இல்லையா, முளைச்சிட்டு விழுந்துரும். அப்புறம் உண்மையான பல், பர்மனன்ட் டூத். எதுவுமே பர்மனன்ட் கிடையாது, பட் அதுக்கு பேர் பர்மனன்ட் டூத் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பல்லு முளைக்கிறது இல்லையா. அப்புறம் விஸ்டம் டீத் அப்படின்னு சொல்லுவாங்க. எனிவே வாட் எவர் இட் இஸ். ஸோ ஒரு பறவை கூட பாத்தீங்கன்னா முதல்ல முட்டை போடும், அப்புறம் கொஞ்சம் பிறக்கும் இல்லையா. ஸோ ட்வைஸ் 2 தடவை பிறக்கிறது. ஸோ நம்ம 2 தடவை பிறக்கிறது அப்படின்னா அப்போ பறவை மாதிரி கிடையாது, உண்மையிலேயே ஆன்மீக விஷயங்களை உணரணும். அதுக்கு பிறகுதான் துவஜா அப்படின்னு. ஸோ கிருஷ்ணர், உண்மையிலேயே கிருஷ்ணர் வழிபடுற போது நம்ம தூய்மை அடைகிறோம். அவர் ஏற்கனவே உயர் நிலையில தான் இருக்கார், அவர் தூய்மை அடையணும் அவசியம் இல்லை. ஆனா இருந்தாலும் நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக செஞ்சு காட்டுறார். பிளஸ் நந்த மகாராஜை பொறுத்த வரைக்கும் சாதாரண குழந்தை. ஸோ அந்த குழந்தைக்கு தன்னுடைய கடமைகளை சரிவர செய்யறார். ஸோ என்ன பண்றாங்க, தானத்தை கொடுக்குறாங்க, வேத மந்திரங்களை ஓதுறாங்க, வைஷ்ணவர்களுடைய ஆசீர்வாதத்தை குழந்தைக்கு கேட்கிறாங்க. இந்த குழந்தை கிருஷ்ண பக்தியில முன்னேறணும், நல்ல செழிப்பா வாழணும்னு சொல்லி எல்லாருடைய ஆசீர்வாதத்தை வேண்டார் நந்த மகாராஜர். இந்த மாதிரி பல விஷயங்கள் ரொம்ப கோலாகலமா நடக்கிறது. ஒரு பெரிய விழா கோலமாவே இருக்குது. அப்பொழுது நடந்த சடங்கில் கூடியிருந்த பிராமணர்கள் எல்லாம் குழந்தை எல்லா வகையான நன்மைகளையும் பெரும் பொருட்டு பல வேத மந்திரங்களை உச்சாரணம் செய்தார்கள். சூதம், மாகதம், வனதீஜ,
விருந்தாவளி என்ற வெவ்வேறு வகையான மந்திரங்கள் உள்ளன. இப்படியான மந்திர ஒலிகள் மற்றும் கீதங்களுடன் சேர்ந்து வீட்டிற்கு வெளியில் பறைகளும் எக்காலங்களும் ஒலித்தன. இந்த மகிழ்ச்சிகரமான ஓசைகள் ஊரெங்கும் மேய்ச்சல் நிலங்களிலும் வீடுகளிலும் எதிரொலித்தன. வீடுகளில் உட்புறமும் வெளிப்புறமும் கலைத்திறன் மிக்க ஓவியங்களிலான அலங்கரிக்கப்பட்டிருந்தன. அவை அரிசி மாவினால் இழைக்கப்பட்டிருந்தன. எங்கும் பன்னீர் தெளிக்கப்பட்டு வீடுகளின் உட்கூரைகளிலும் வெளிமுகங்களிலும் கொடிகளும் பசும் இலைகளும் தோரணங்களும் அழகாக பறந்து கொண்டிருந்தன. வாயில்கள் பசும் தழைகளும் மலர்களாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. பசுக்கள் எருதுகளும் கன்றுகளும் எண்ணெய் மற்றும் மஞ்சள் பொடியினால் செய்யப்பட்ட கலவையினால் பூசப்பட்டு செஞ்சூரணம், மஞ்சள், மண், மங்களம் ஆகியவற்றால் வரையப்பட்ட சித்திர கோலங்களை அணிந்து அழகுற விளங்கின. மயிலுடைய ஃபெதர்ஸ், பீகாக் ஃபெதர்ஸ், அதால ஆன மாலைகள், நேர்த்தியான வண்ண வண்ண துணிகள், தங்க ஆபரணங்களும் அவற்றிற்கு அணிவகுக்கப்பட்டிருந்தன. ரொம்ப கோலாகலமான கொண்டாட்டம். நந்த மகாராஜ் கிருஷ்ணர் பிறந்திருக்கார். ஸோ இஸ் செலிப்ரேட்டிங் இன் அ வெரி கிராண்ட் வே. ஸோ கிருஷ்ணர் பார்க்குறார், எல்லாமே அப்பா கிட்ட இருந்து கூட கற்றுப்பார். ஸோ அப்பா வந்து தன்னுடைய பிறந்தநாள் அன்னைக்கு செலிப்ரேஷன்ல இருக்கிற 2 லட்சம் பசு தங்கத்துல வந்து ஆபரணங்கள்லாம் வந்து அந்த பசுக்கள் பாருங்க எப்படி பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னு பசுக்களை. ஸோ இவ்வளோ கிராண்டா வந்து கிஃப்ட் எல்லாருக்கும் கொடுக்கறத பாக்குறாரு. பிராமணர்களுக்கு குறிப்பா, மற்றவர்கள் வேறு விதத்துல வந்து கொடுக்கப்படும் பரிசுகள். ஸோ பார்க்கும் பொழுது கிருஷ்ணரும் பார்க்கறாரு, என் பர்த்டே அன்னைக்கு நான் கிஃப்ட்ஸ் கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் வந்து என்ன பண்றார், நம்மளுக்கெல்லாம் அவர் பர்த்டே அன்னைக்கு ஒரு பெரிய கிஃப்ட் ஒன்று கொடுத்தார். என்ன கிஃப்ட் அப்படின்னா சில பிரபுபாதர் நம்மளுடைய ஆச்சாரியர், அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தினுடைய ஸ்தாபக ஆச்சாரியர். சில பிரபுபாதருடைய அவதார நாள் என்னைக்கு, நந்த உற்சவம் அன்னைக்கு தான். கிருஷ்ணனுடைய பிறந்த நாளைக்கு அடுத்த நாள் சில பிரபுபாதருடைய அவதார நாள். ஸோ அதனால அப்பா வந்து கிஃப்ட்ஸ் கொடுக்குறார். ஸோ அதனால கிருஷ்ணர் யோசிச்சார், நான் என்ன கிஃப்ட் கொடுக்கறது, நானும் கிஃப்ட் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய தூய பக்தர்கள்லையுமே உயர்ந்தவரான சில பிரபுபாதர், ரொம்ப இஸ் அ வெரி யூனிக் பர்சனாலிட்டி. ஸோ சில பிரபுபாதருடைய கருணையால தான் இன்னைக்கு நம்ம கிருஷ்ணரை பத்தி தெரிஞ்சிருக்கோம். கிருஷ்ணா ஆசிட்டிஸ், இஸ்கான் ஆசிட்டிஸ், பகவத்கீதா ஆசிட்டிஸ் அப்படின்னு கொடுத்தாரு இல்லையா. எத்தனையோ பேர் கிருஷ்ணர் பேரை சொல்லி அபத்தமான தங்களுடைய சொந்த கருத்துக்களை சொல்லி மக்களை வந்து தவறான வழிகாட்டுதலில் ஈடுபட்டு கிருஷ்ணர்கிட்ட கூட்டு போகாம வேறொரு விதத்துல கூட்டு போயிட்டு இருக்காங்களோ. ஆனா அவர்களின் மத்தியிலுமே சில பிரபுபாதர் அவதரித்து இந்த கலியுகத்தினுடைய தர்மத்தை உலகம் எங்கும் கஷ்டப்பட்டு பிரச்சாரம் செய்தார். ஸோ அவருடைய கருணையால தான் இன்னைக்கு நம்ம எல்லாம் சந்தோஷமா வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம். சில பிரபுபாதரை விட என்ன கிஃப்ட் ஸ்பெஷலா இருந்திருக்கும் சொல்லுங்க. அதனால கிருஷ்ணர் சில பிரபுபாதர் நம்மளுக்கு பரிசா கொடுத்தார். ஸோ வேற எப்படி கிருஷ்ணனுடைய பர்த்டே செலிப்ரேஷன்ஸ் பண்ணாங்க அப்படின்னா, பால், நெய் மற்றும் தயிர் போன்ற விஷயங்களை ஒவ்வொருத்தர் வீசிக்கிட்டாங்களாம். இன்னைக்கும் பாத்தீங்கன்னா மன்னார்குடி ஒரு திருவிழா இருக்கு. கிருஷ்ணருடைய ராஜகோபால சுவாமி இருக்கார் மன்னார்குடியில. ரொம்ப பிரம்மாண்டமான கோயில், திவ்ய தேசங்கள்ல ஒரு கோயில், ரைட், 108 திவ்ய தேசங்கள்ல ஒரு கோயில் நினைக்கிறேன். வேலுக்குடி சுவாமி எனக்குலாம் தெரியும், அவர் பிறந்த ஊர் மன்னார்குடி பக்கத்துல தான் இருக்கு. ஸோ மன்னார்குடியில கிருஷ்ணர் ராஜகோபாலனா வந்து காட்சி கொடுக்குறார். ரொம்ப அற்புதமான கோயில், பிரம்மாண்டமான கோயில், அழகான விக்கிரகம். ஸோ அங்க வந்து ஒரு பிரபலமான ஒரு திருவிழா உண்டு. ஸோ கிருஷ்ணர் உலா வரும்பொழுது ஒரு திருவிழா அப்போ எல்லாரும் வெண்ணெய் எடுத்து அவர் மேல வீசுறது உண்டு. ரொம்ப விசேஷமா இருக்கும். ஒரு நாள் நானும் பார்க்கணும் அப்படின்ட்டு ஆசை. ஸோ அது இந்த வருஷம் போகலாம் பார்த்தேன். ஆனால் அஃப்கோர்ஸ் இந்த வருஷம் எங்கேயுமே போக முடியல யாரும். ஸோ இப்போ கிருஷ்ணர் பிறந்த அன்னைக்கு அங்கே எல்லாம் என்ன பண்றாங்க, ஆயர்பாடியில் இருக்கிற எல்லாரும், கோபர்கள், கோபியர்கள் எல்லாருமே அதை எப்படி கொண்டாடுறாங்க, வெண்ணெய், தயிர், பாலை ஒவ்வொருத்தர் வீசி கொண்டாடிட்டு இருக்காங்க. என்ன பால்? A2 பால், A2 மில்க், ஆர்கானிக் மில்க். ஸோ A2 மில்க், A1 மில்க், அதுவும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம சிட்டிஸ்லாம் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னா ஒரு நெய்யா பாலா, அரசாங்கமே பார்த்தீங்க அப்படின்னா சமீபத்தில் வந்து பால்ல பல மோசடி நடந்துட்டு இருக்கு, பல கலப்படங்கள் நடந்துட்டு இருக்கு சொல்லி
ஓப்பன் டிக்ளரேஷன். அவங்களே வந்து ஓப்பனா சொல்றாங்க, இந்த மாதிரி ஜாகிரதையா இருங்க, நிறைய கலப்படங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு சொல்லி பல சமயத்துல ஏன்னா அவங்களே வந்து எச்சரிக்கை கொடுக்கறது உண்டு. அரசாங்கமே வந்து எச்சரிக்கை கொடுக்குதுன்னா அப்புறம் யோசிச்சு பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு கலப்படம் அதுல இருக்கும் அப்படின்றது. ஸோ ஒரு பியூர் மில்க் பால் கிடைக்குதா? அட்வான்ஸ்டு சிவிலைசேஷன், முன்னேறிய சமுதாயம் சொல்றோம். பால் கிடையாது, தண்ணி கிடையாது, தண்ணி விஷயம், காத்து விஷயம். டெல்லி இன்னும் கேபிட்டல் சிட்டி ஆஃப் த டிஜிட்டல் இந்தியா. இன்னும் ஒரு மாசம் போச்சுன்னா குளிர்காலம் வந்துடும், அப்புறம் எல்லாரும் மூச்சு வாங்க முடியாது, யாராலையும் அங்க வெளியூருக்கு போகணும் எல்லாம். வாட் இஸ் திஸ் சிவிலைசேஷன்? என்ன சமுதாயம் இது அப்படின்னு சொல்லி பிரபுபாதர் கேட்பார். உணவு விஷயம், தண்ணி விஷயம், சுவாசிக்கிற காத்து விஷயம், இது முன்னேற்றிய சமுதாயமா? எவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்கு சமுதாயத்துல, ஆனா கெட்ட விஷயங்கள்லாம் பல மடங்கு அதிகமா இருக்கு. ஸோ ஆனா அந்த காலத்துல பாருங்க, சாப்பிடுறது இல்லை, பால் தயிர் 4000 ரூபாய் நினைக்கிறேன் ஒரு கிலோ. சில சமயம் நெய், தூய நெய் வேணும்னா, கீர் பசுமாடு நெய் வேணும் அப்படின்னா அவங்க சாப்பிடுறது கிடையாது. அந்த அளவுக்கு எக்ஸஸ், தே ஹேட் சோ மச் எக்ஸஸ் தட் தே வர் த்ரோயிங் அண்ட் பிளேயிங். தூக்கி வீசி விளையாடிட்டு இருந்தாலும் அந்த அளவுக்கு அதிகமா இருந்திருக்கு பாருங்க. ஸோ இது உண்மையான எது சொத்து அப்படிங்கிறது ஒரு வைசியனுக்கு கரன்சி பேப்பர், காசு நோட்டு கிடையாது. இன்னைக்கு அது கூட கிடையாது, டிஜிட்டல் சொல்றோம், ஏதோ நம்பர் கம்ப்யூட்டர். என்னைக்கு டிஜிட்டல்லாம் போதோ அப்ப எல்லா காசும் மறைஞ்சு போய் வச்சுக்கோங்க. ஸோ உண்மையான சொத்து அப்படிங்கிறது வேத கலாச்சாரத்துல தானியங்கள், கவுஸ், பசுக்கள், இதுதான் உண்மையான சொத்து. இன்னைக்கு கொரோனா டைம்ல வந்து எல்லாம் மூடும் பொழுது எல்லாம் பயந்தோம், ஐயோ அப்புறம் நாளைக்கு மார்க்கெட் இல்லைன்னா என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லி அரிசி பருப்பு என்னெல்லாம் முடியுமோ நெய் எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கிட்டோம் பயந்து. எவ்வளவு காசு இருந்து என்ன செய்ய முடியும்? காசு சாப்பிட முடியுமா? சிப்ஸ், டிஜிட்டல் சிப்ஸ் இருக்குங்க, கம்ப்யூட்டர் சிப்ஸ் இருக்கு, அந்த கம்ப்யூட்டர் சிப்ஸ் சாப்பிட முடியுமா? பொட்டேட்டோ சிப்ஸ் தான் சாப்பிட முடியும். ஸோ வாட் இஸ் த யூஸ்? வாட் இஸ் த யூஸ் அப்படின்னா பல யூஸ் இருக்கு. நம்ம ஃபியூச்சர் கிளாஸஸ்ல இந்த யூஸ் அப்படிங்கிறத விட டிஸ்அட்வான்டேஜ் எப்படி மில்லியன் டைம்ஸ் மோர் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். நீங்க சொல்லலாம் அப்புறம் டெக்னாலஜிலாம் நீங்க என்ன சுவாமி இன்னைக்கு ஜூம்ல லைவ் கிளாஸ் கொடுத்துட்டு இருக்கீங்க, அப்புறம் வாட்ஸ்அப்ல அப்டேட் பண்ணிட்டு இருக்கிறீங்க, ஃபேஸ்புக்கில் யூடியூப் மூலமா லிங்க் பண்றீங்க, இவ்வளோ பண்றீங்க, அப்புறம் டெக்னாலஜி முன்னேற்றம் இல்லை சொல்ல கிடையாது. பெரிய பெரிய விஞ்ஞானிகள் பல நல்ல விஷயங்களை செய்திருக்காங்க. ஆனா கெட்ட விஷயம் பாத்தீங்க அப்படின்னா பல மடங்கு அதிகமா இருக்கு. இவ்வளவுமே வந்து நம்ம சந்தோஷமா இருக்கிறதுக்கு தான் செஞ்சிருக்கணும், ஆனா அழிவை நோக்கி தான் முன்னேறிட்டு இருக்கோம். இதை இன்னும் ஆழமா நம்ம வந்து பேசலாம் முடியாது, பார்க்கலாம். ஸோ இதுதான் அஃப்கோர்ஸ் வேத கலாச்சாரத்துல இதை விட உயர்ந்த சொத்து என்ன அப்படின்னா வேத ஞானம், கிருஷ்ணர். திஸ் இஸ் த ரியல் வெல்த். ஸோ வர்ணாசிரம தர்மம் அதுவும் ஒரு பெரிய சப்ஜெக்ட், நம்ம பேசலாம். ஸோ எல்லாரும் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் எல்லாத்துக்கும் மத்தியில யாரு? கிருஷ்ணர். அதனால இந்த எல்லா விஷயமுமே ஆன்மீகமயமாக்கப்பட்டது. நம்ம கொண்டாடுற பர்த்டே மாதிரி கிடையாது. நம்மளும் பார்ட்டிஸ் இருக்கலாம், குடிச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டு that is different. But here Krishna was there. எல்லாரும் பக்தர்கள், கிருஷ்ணருடைய நெருங்கிய பக்தர்கள் இவங்க எல்லாம். கிருஷ்ணர் கடவுள் அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரியலனாலுமே ஏன் கிருஷ்ணர் வந்து அவங்க மத்தியில பிறந்தார் அப்படின்னா அவங்களுக்கு தெரியும். கிருத்த புண்ணிய புஞ்சா, இவங்க எல்லாம் வந்து பல கோடி ஜென்மத்துல வந்து புண்ணியத்தை, பல கோடி ஜென்மமா பல புண்ணியங்களை சேர்த்து இன்னைக்கு முழுமுதற் கடவுள், the supreme personality of Godhead has chosen them as his friends, his mother, his father. கடவுள், முழுமுதற் கடவுள் இவங்களை என்னுடைய அம்மா அப்பா நண்பர்கள் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணியிருக்காரு. ஏன்? சாதாரணமா கிடையாது, ஏன்னா அவங்க அவ்வளவு உயர்நிலையில இருக்கிற பக்தர்கள். சோ ஆனா எல்லாரோடையுமே வந்து சகஜமா பழகணும் அப்படிங்கறதுனால தான் கடவுள் அப்படிங்கிற ஞானத்தை அவங்ககிட்ட இருந்து மறைச்சிடுறாரு. அதுதான் யோகமாயாவுடைய சக்தி அப்படின்னு சொல்லி நம்ம பேசிட்டு இருந்தோம். ஸோ ஒருவேளை அம்மாவுக்கு வந்து இவர் முழுமுதற் கடவுள் கிருஷ்ணர் தான் கடவுள் தெரிஞ்சிருந்தா கிருஷ்ணரை வந்து அடிப்பாங்களா? கிருஷ்ணரை கொஞ்சம் முடியுமா? நண்பர்கள்லாம் வந்து விளையாடுவாங்க. கிருஷ்ணர் தோத்துட்டா அப்படின்னா விளையாட்டுல கிருஷ்ணர் மேல ஏறி உட்கார்ந்துக்கிட்டு ஊர்லாம் கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லி அடிப்பாங்க கிருஷ்ணரை. ஸோ இந்த மாதிரி எல்லாம் விளையாடிட்டு இருக்க முடியுமா கடவுள் தான் அப்படின்னா? அர்ஜுனனுக்கு வந்து திடீர்னு விஸ்வரூபத்தை காட்டினோடனே அர்ஜுனன் வந்து நண்பன் நினைச்சுட்டு இருந்தேன், ஆனா விஸ்வரூபத்துல வந்து உலகத்தினுடைய படைப்பு அழிவு எல்லாத்தையுமே வந்து கிருஷ்ணர் காக்கும்பொழுது நீர் முழுமுதற் கடவுளா அப்படின்னு சொல்லி அந்த நண்பன் அப்படிங்கிற நிலையை விட்டு தாசிய நிலைக்கு வந்துடுறார். ஸோ அப்போ நண்பனா வந்து அவரால் பழக முடியாது. கரெக்ட். ஸோ அதே மாதிரி இந்த பக்தர்கள் எல்லாம் யோகமாயா அப்படிங்கிறத அறியாமை, நம்மளுக்கும் கிருஷ்ணர் தான் கடவுள் அப்படின்னு தெரியாது.
நிறைய பேருக்கு எல்லாருக்குமே தெரியறது கிடையாது. அது வந்து மகாமாய, நம்மளுடைய அறியாமைனால, நம்ம செய்த அவ்வளவு பாவத்தினால கிருஷ்ணர் கடவுள் அப்படின்னு உணராம கஷ்டப்பட்டு இருக்கோம். ஆனா இவங்க செய்த அதிகமான புண்ணியத்தினால அவங்களும் கிருஷ்ணர் கடவுள் தெரியல. ஏன் அப்படின்னா கிருஷ்ணரும் அவங்களோட நார்மலா பிஹேவ் பண்ணும். நானும் எல்லாரும் என்ன காலில் விழுந்து கும்பிட்டுக்கிட்டே இருந்தா போர் அடிக்குதுங்க. நானும் யாருக்கிட்டயாச்சும் அம்மா அப்பாவை இருந்து விளையாடணும், நானும் பாய் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் வேணும், எனக்கும் விளையாடணும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்கறதுனால இந்த லீலைகள் புரிஞ்சுட்டு இருக்கு. டிஃபரண்ட் சப்ஜெக்ட். ஸோ பசுக்கள், யூ கேன் சி எந்த அளவுக்கு பசுக்கள் பாதுகாக்கப்பட்டது. பசுக்களுக்கு தங்கத்துல வந்து அலங்காரங்கள், தங்க ஆபரணங்கள். இன்னைக்கு பசுக்கள் பார்க்கறதுக்கு ஆள் இல்லை. they are felt as a burden. ஏதோ வந்து உண்மையிலே they are the source of economy. எக்கனாமி மட்டும் கிடையாது, எல்லா விதத்திலுமே பிசிக்கல், மென்டல், இன்டெலெக்சுவல், எமோஷனல், ஸ்பிரிச்சுவல், ஆல் எல்லா நிலைகளுமே பசுக்கள் எந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து உதவிகரமா இருக்கும் அப்படிங்கிறது தெரியுது கிடையாது. therefore Krishna is fond of cows. நெய் அப்படின்னா யஜ்யம் செய்ய முடியாது. நெய் எங்கிருந்து வருது? பால் குடிச்சோம் அப்படின்னா சாஸ்திரம் என்ன சொல்றது? அப்கோர்ஸ் இன்னைக்கு வீகன் அப்படிங்கிறது இன்னைக்கு ரொம்ப பிரபலம் ஆயிட்டு இருக்கு. பால் மற்றும் பால் சார்ந்த மிருகத்தினுடைய உணவு வகைகளை, மிருகத்தின் சார்ந்த எல்லா உணவு வகைகள், எல்லா விதமான பாலை வந்து குடிக்காம இருந்தா ஆரோக்கியமா இருக்குன்னு சொல்லி வெளிநாட்டுல குறிப்பா இந்தியாவில் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி. ஏன் அப்படின்னா அது ஒரு விதத்துல உண்மையா இருக்கலாம். ஏன் அப்படின்னா இது பசுவே கிடையாது வெளிநாட்டுல இருக்கிறதெல்லாம், ஏதோ ஒரு ஹைபிரிட் கிராஸ் பிரீட். அந்த பாலை சொல்லவே முடியாது ஒரு விதத்துல. ஸோ உண்மையான நாட்டுப்பால் குடிங்க, தட் வில் பி சோர்ஸ் ஆஃப் ஆல் ஹெல்த். ஸோ சாஸ்திரம் சொல்றது பால் குடிக்கிறது மூலமாக நம்மளுடைய புத்தியில இருக்கிற ஒரு சூக்ஷ்மமான சில விஷயங்கள் ஆன்மீகத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு உதவிகரமா இருக்குமா பால் குடிச்சா. இன்னைக்கு இந்த பால் இல்லாதனால தான் பாதி பேர் மந்தமா. ஸோ இம்பார்ட் கவ், யூ see cow so important. எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட், இட்ஸ் யூரின், இட்ஸ் ஸ்டூல், அதனுடைய மலம் மூத்திரம், அதுல அவ்வளோ ஒரு ஆன்டிசெப்டிக் விஷயங்கள் இருக்கு, அதுல அவ்வளோ சக்திகள் இருக்கு. அவ்வளோ ஒரு ஆயுர்வேதத்துல வந்து அவ்வளோ விஷயத்துல பசுனுடைய மலம் மற்றும் பசுனுடைய மூத்திரத்துல அவ்வளோ சக்தி இருக்கு. கோமூத்ரா, கோ ஆர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. சச் அன் அனிமல். ப்ரோபா சொல்லுவார், இட் இஸ் ஈட்டிங் கிராஸ், ஃபுல்லா சாப்பிட்டுக்கிட்டு உனக்கு அவ்வளோ விட்டமின் இருக்கிற பாலை கொடுத்துட்டு இருக்கு. ஸோ இம்பார்ட்டன்ட் அனிமல். எந்த அளவுக்கு மங்களகரமானது அப்படின்னா பசுல எல்லா தேவர்கள் இருக்காங்க. பசுடைய மலத்தை வச்சு நம்ம பகவானுக்கு அபிஷேகம் செய்ய முடியும். ஸோ பால், வெண்ணெய், நெய், தயிர், மோர், எத்தனை விஷயங்கள். பெங்காலி ஸ்வீட்ஸ்னா மில்க்ல பல வகைகள் இருக்கு. ஸோ thousands of varieties of foods we can create, we can enjoy, relish, அனுபவிக்கலாம். பசுவுடைய பால், நெய், தானியங்கள், பழங்கள்லாம் மிக்ஸ் பண்ணி எத்தனையோ ஸ்வீட் செய்யலாம். எவ்வளவோ ஃபுட் இல்ல, கழுத்தை வெட்டி ரத்தமா குடிப்பேன் அப்படின்னு சொல்றான். வாட் இஸ் த யூஸ்? இதுவா சமுதாயம்? கோ மாதா, அம்மா அப்படின்னு அழைப்போம். கோ அப்படின்னா கவ், மாதா மீன்ஸ் மதர். we worship cow as a mother. ஒரு அம்மா வழிபாடுறோம். அம்மா பால் கொடுக்குற வரைக்கும் குடிச்சிட்டு அப்புறம் நிறுத்தின உடனே கழுத்தை வெட்டுறது. மதர் கில்லிங் சிவிலைசேஷன், அம்மாவை கொல்லும் சமுதாயம். அம்மாவை கொல்லும் சமுதாயத்துல ஏன் கொரோனா வந்து தொந்தரவு பண்ணக்கூடாது? ஏன் வந்து பிரச்சனை வரக்கூடாது? எத்தனை பசுக்கள். இந்தியா ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட்டர், ஏற்றுமதி செய்யறோம் பசு இறைச்சிய. கொடுமையான விஷயம். ஒரு பசு, ஒரு பசுல இருக்கிற உடல்ல எத்தனை முடி இருக்கோ அத்தனை தடவை அந்த எவன் கொண்டானோ, வாங்கினவன், கொண்டவன், சமைச்சவன் எல்லாம் அத்தனை ஜென்மங்கள் எடுத்து நரகத்துல அனுபவிக்கணுமா? இத்தனை பசுக்களை கொண்டுட்டு இருக்கோங்க. கொடுமையான விஷயம். இருக்கிறது அதிகமான பாவம் கவ் கில்லிங். ஸோ யூ ஹேவ் டு ப்ரொடெக்ட் மதர் கில்லிங் சிவிலைசேஷன். தேர்ஃபோர் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ யுதிஷ்டர் மகாராஜுடைய காலத்துல பசுக்கள் எப்படி வர்ணிக்கப்பட்டது அப்படின்னா, எந்த அளவுக்கு மகிழ்ச்சிகரமா பசுக்கள் இருந்தது அப்படின்னா, மேய்ச்சல் நிலங்கள்ல மேயும் பொழுது தன்னுடைய மடியின் ரொம்பி பால் கொட்டிட்டு இருக்குமா மேய்ச்சல் நிலங்கள்ல. பால் கொட்டுறது மூலமா அந்த பால் வந்து அந்த மண்ணுல மிக்ஸி சேராயிடுமா. அந்த அளவுக்கு வந்து பசுக்கள் சந்தோஷமா இருந்ததுதான். நம்மளுடைய கோஷாலா இருக்குங்க, பசு பேர் சொல்லி கூப்பிட்டா அந்த பசு வரும். 60 பசு இருக்கு, ஆனா பேர் சொல்லி கூப்பிட்டீங்க அந்த பசு வரும். ஏன்னா அன்பா பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அது கொடுக்குற பாலுமே வந்து ஹெல்த்தியா இருக்கும், ஆரோக்கியமா இருக்கும். இட்ஸ் a big science. So cow protection, பசு பாதுகாப்பு அப்படிங்கிறது is a very very important thing.
ஸோ வர்ணாசிரம தர்மத்துல ஏன் இவ்வளவு முக்கியம், ஏன் கிருஷ்ணர் பசு மேல அவ்வளோ ஆதாரப்பட்டு இருந்தார் அப்படின்னா, பிகாஸ் மனித சமுதாயத்துக்கு பசுக்கள் அவ்வளவு தேவை, ஆன்மீக முன்னேற்றத்துக்கு அவ்வளவு தேவை. ஸோ அதனால கிருஷ்ணர் கோவிந்தா, கோபாலா, கோகுலம் என்ன, கோகுலம் பசுக்களை பார்த்துக்கிற குலம், caste taking care of cows. கோவிந்தா, கோபாலா, tending the cows. பசுக்களை திருப்தி கொடுப்பவன் தான் கோவிந்தா. கோவிந்தா, கோனா பசுக்கள், விந்தா அப்படின்னா திருப்தி கொடுப்பவர். கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு போய் வேண்டுறோம், கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு வந்துட்டு அப்புறம் நாமத்தை அழைச்சிட்டு பசு இறைச்சி சாப்பிட வேண்டியது இல்ல, வேற எதுக்கு? வாட் இஸ் திஸ் சேஞ்ச் ஆஃப் ஹார்ட்? மாறணும், சும்மா கேட்கறது பிரயோஜனம் இல்லை, நம்ம எல்லாம் போய் பிரச்சாரம் பண்ணணும் மக்களுக்கு. ஸோ நம்ம கண்ணு முன்னால் அத்தனை பேர் நரகத்துக்கு போயிட்டு இருக்காங்க. வாட் இஸ் த யூஸ்? ஸோ வி ஹேவ் டு ப்ரீச் இந்த கிருஷ்ண உணர்வு. சில பிரபுபாதர் மேற்கத்திய நாட்டு அமெரிக்காவுக்கு போயிட்டு இந்த விஷயங்களை பிரச்சாரம் பண்ணார். அமெரிக்கர்கள், ஐரோப்பியர்கள் அவங்கள வந்து மாமிசம் சாப்பிடு, மாமிசம் என்ன, வெங்காயம் கூட சாப்பிட மாட்டாங்க, சினிமா பார்க்க மாட்டாங்க, எந்த ஒரு சிறப்புள்ளத்தனமான சிற்றின்பங்கள் ஈடுபடாம ஆத்ம சந்தோஷத்துல சந்தோஷமா நம்மளுக்கு இந்தியாவில இன்னைக்கு இங்க வந்து கோயில் கட்டிட்டு இருக்காங்க, பல சேவைகள் ஈடுபட்டு இருக்காங்க, நம்மளுக்கு பகவத்கீதை சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ திஸ் இஸ் ஸ்ரீல பிரபுபாத்ஸ் மேஜிக், ஸ்ரீல பிரபுபாதுடைய கருணை. ஸோ நம்மளும் தீவிரமா எடுத்துக்கணும், எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கணும். ஏன் வந்து மிருகத்தனமான சந்தோஷத்தை அனுபவிக்கணும், மனுஷனா சந்தோஷத்தை அனுபவிக்கலாம், ஆத்ம சந்தோஷத்தை அனுபவிக்கிறது தெரிஞ்சுக்கணும். சந்தோஷமா எல்லாம் வாழ முடியாது. ஸோ கவுக்கு ப்ரொடெக்ஷன் இது ஒரு தனி சப்ஜெக்ட் நம்ம பார்க்கலாம். ஸோ ரோஹிணிக்கும் நந்த மகாராஜா வந்து புது ஆடைகள்லாம் கொடுத்து இந்த விழாவில் வந்து பங்கு கொள்ள சொல்றார். ஸோ பொதுவா ரோஹிணி வசுதேவருடைய ஒரு மனைவி. வசுதேவர் மதுரையில அப்கோர்ஸ் சிறைச்சாலையில இருந்து இப்போ விடுபட்டிருக்கார் முடிஞ்ச உடனே. எப்பவுமே மனைவி கிட்ட இருந்து கணவன் கிட்ட இருந்து மனைவி தூரமா இருக்கும் பொழுது தன்னை வந்து அவங்க அலங்கரிச்சுக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா தன்னை அலங்கரிச்சுக்கிறதுக்கு முக்கிய காரணமே வந்து கணவரை திருப்தி பண்றது அப்படிங்கிறது மனைவியின் குறிக்கோள். ஸோ கணவன் எல்லா சமயத்துல அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. ஆனா இந்த இடத்துல கிருஷ்ணர் அங்க இருந்ததுனால அவங்க அதை ஏத்துண்டு அதை செய்யறாங்க, எல்லாத்தையும் அனுபவிக்கிறாங்க, அவங்களும் அந்த நிகழ்ச்சிகளை பங்கு பெறுறாங்க. இஸ் அனதர் பாயிண்ட் நான் புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா அப்கோர்ஸ் கணவன் குரு கிருஷ்ணருக்கு அடிபணிஞ்சிருக்கணும், மனைவி கணவனுக்கு கற்போட சேவை செய்யணும், கணவன் நேர்மையா இருந்தா அப்படின்னா எல்லாரும் சந்தோஷமா இருக்க முடியும். ஆனா இன்னைக்கு we can see வீட்டுல இருக்கிற பெண்கள் வீட்டுல இருக்கும் பொழுது அந்த நைட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அந்த முடி வாராம குளிக்காம இது பார்த்தா ஒரு பேய் மாதிரி திடீர்னு வந்து நிற்பாங்க. வீட்டுல போனீங்க அப்படின்னா வெளில வரும்போது அலங்கரிச்சுட்டு வெளில வருவாங்க. அது மற்றவங்களுக்கு கிடையாதுங்க, கணவருடைய திருப்திக்காக தான் அலங்கரிச்சுக்கணும். நீ வெளில வரும்போது எல்லாருக்கும் வந்து நான் டீசெண்டா இருக்கேன் அப்படின்னு காட்டுறதுக்காக அலங்காரம் பண்ணிக்கிறது கிடையாது. வீட்டுல இருக்கும்போது கணவனை திருப்தி பண்ணணும். வீட்டுல வந்து பேய் மாதிரி இருந்துட்டு வெளில வந்து மேக்கப் போட்டு வர்றதுல பிரயோஜனம் கிடையாது, ஆப்போசிட்டா இருக்கணும். ஸோ ஏன் கணவர் வந்து அப்போ வேற பெண்ணை தேட மாட்டாரு. ஸோ தட் இஸ் வாட் வி ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். வேற கலாச்சாரம் இது. ஸோ பிருந்தாவனத்துல இவ்வளவு செல்வ செழிப்போட எல்லாம் இருக்க வச்ச என்ன காரணம் அப்படின்னா கிருஷ்ணர் அங்க இருக்கார். ஏற்கனவே செழிப்பு மிக்கவங்க எல்லாம், குறிப்பா கிருஷ்ணர் பிறந்த உடனே அதிர்ஷ்ட தேவதையான லக்ஷ்மி, எங்கெல்லாம் கிருஷ்ணர் நாராயணர் இருக்காரோ லக்ஷ்மி அங்க இருந்து நாராயணருக்கு சேவை பண்றாங்க. பிரம்ம சமீதால லக்ஷ்மி சகஸ்ர சம்பிரம சேவியமானம் கோவிந்தமாதி புருஷம் தமஹம் பஜாமி. ஸோ எங்க நாராயணர் இருக்காரோ அங்க லக்ஷ்மி நாராயணனுக்கு சேவை பண்ணி, லக்ஷ்மி தனியா லக்ஷ்மி கட்டாட்சம் வேணும், எனக்கு லக்ஷ்மியுடைய ஆசீர்வாதம் வேணும், பணம் வேணும் சொல்லி நம்ம லக்ஷ்மியை வந்து தனியா நாடுறோமே தவிர நம்மளுக்கு தெரியல நாராயணர் வழிபட்ட லக்ஷ்மி அங்க இருப்பாங்க தானாவே. ஆனா லக்ஷ்மி தனியா நம்ம அனுபவிக்கணும்னு நினைக்கும் பொழுது அங்க லக்ஷ்மியும் இருக்க மாட்டாங்க, நாராயணனும் இருக்க மாட்டாங்க. ஏன்? அங்க மாயா தான் இருப்பாங்க. ராவணன் சீதை கதை தான். ராவணன் வந்து சீதையை அனுபவிக்கணும்னு நினைக்கும் பொழுது மாயை சீதை தான் அவங்க அந்த அழிவை தான் அவன் வந்து சீதையை அணுகிறது மூலமா அழிவை தான் சேர்த்துக்கிட்டான். ஏன் லக்ஷ்மி கிட்ட இருந்தாங்க, ஏன் அழிவு வந்ததுன்னா லக்ஷ்மி கிடையாது, லக்ஷ்மி இல்லை, லக்ஷ்மி அந்த சீதையை தொட முடியாது ராவணனால. அதுவும் போன வகுப்புல ஒரு தடவை பார்த்தோம். லக்ஷ்மி பிராட்டி சாட்சாத் நாராயணருடைய மனைவி, ராமருடைய மனைவி, எப்படி ஒரு அசுரனால தொட முடியும்? எப்ப தொடணும் வந்தானோ அப்ப அந்த சீதை, உண்மையான சீதை மறைந்து விட்டு பொய் சீதையை தான் அவனால எடுத்துட்டு போக முடிஞ்சது. ஸோ அது அழிவை தான் அவனுக்கு கொண்டு வந்தது. அதே மாதிரி தனியா நான் லக்ஷ்மியை வழிபாடு பண்ணி நான் காசு சம்பாதிச்சுக்கிறேன் அப்படின்னா அது சாதாரண மாயா தான் வருவாங்க அங்க. ஸோ அப்கோர்ஸ் லக்ஷ்மியை வந்து பகவானுடைய ஒரு மனைவியை வழிபாடு பண்ணும்போது நாராயணனுடைய பக்தி நம்மளுக்கு வரும், லக்ஷ்மி அவருடைய கருணை நம்மளுக்கு கிட்டும். பட் உணர்வு நிலை ரொம்ப முக்கியம். ஸோ
நந்த மகாராஜார் இப்போ எல்லா கொண்டாட்டங்களையும் முடிச்சுட்டு வரி கட்டணும்னு சொல்லி மதுராவுக்கு போறார். கம்சனுடைய கட்டுப்பாடு கீழே இருந்ததுதான் எல்லா நாடுகளும், ஸோ எல்லா இடங்களும். ஸோ அதனால கோகுலத்துல இருந்து வரி கட்டுறதுக்காக வருடத்துக்கு ஒரு தடவை மதுரைக்கு செல்வது வழக்கம். அப்போ செல்லும் பொழுதுதான் அங்க நந்த மகாராஜா வந்து கேள்விப்பட்டு வசுதேவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு அவர் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நந்த மகாராஜா வந்து பார்க்கிறார். இன்னைக்கும் நம்ம பார்க்கலாம், கோகுலம், பிருந்தாவனம், மதுரா இன்னைக்கும் இருக்கு. டெல்லி பக்கத்துல, உத்தரப்பிரதேசத்துல நம்ம எல்லா இடங்கள்லயும் போய் கிருஷ்ணனுடைய பிறந்த அந்த ஜென்மஸ்தானம் எல்லாத்தையும் சேவிக்கலாம். ஸோ மதுராவுக்கு வந்து அந்த நந்த மகாராஜா வசுதேவர் வந்து பார்க்கிறார். வசுதேவர் ஒரு ரொம்ப கஷ்டம். ஏன் அப்படின்னா கிருஷ்ணர் அங்க வந்துட்டு இருக்கார். அவரால் கிருஷ்ணருடைய அந்த பாலிய லீலைகள்லாம் பார்க்கறதுக்கு கொடுப்பனை இல்லை. ஸோ கிருஷ்ணர் எப்படி இருக்கார், இவருக்கு வசுதேவருக்கு தெரியும் கம்சன் வந்து பல திட்டங்களை தீட்டிட்டு இருக்கான் எல்லா குழந்தைகளை கொல்றதுக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால குழந்தை எப்படி இருக்கு, பாதுகாப்பு இருக்கா, என்ன செஞ்சுட்டு இருக்கா, ஒண்ணுமே தெரியாம இருக்கு இல்லையா. ஸோ இப்போ நந்த மகாராஜா வந்து அந்த சந்தோஷத்தை கேள்விப்பட்டு உடனே நந்த மகாராஜுடைய நலனை விசாரிக்கணும், கிருஷ்ணருடைய நலன், பலராமருடைய நலனை விசாரிக்கணும்னு சொல்லி வந்து பார்க்க வரார். ஸோ பார்த்த உடனே ரெண்டு பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்போ மறைமுகமா வந்து நந்த மகாராஜருக்கு வசுதேவர் என்ன கேட்கிறாருன்னா, உனக்கு இத்தனை நாள் குழந்தை இல்லாம இருந்தது, இப்போ ஒரு குழந்தை பிறந்தது, ரொம்ப மகிழ்ச்சிகரமான விஷயம். குறிப்பா ஆண் குழந்தை உனக்கு பிறந்தது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹிண்ட் கொடுக்குறார். ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னா, பொதுவா பல வருடங்கள் கல்யாணம் ஆகி குழந்தை பிறக்கல அப்படின்னா, அதுவும் நந்த மகாராஜ் முதிர்ந்த வயது. ஸோ அந்த முதிர்ந்த வயதுல வந்து ஆண் குழந்தை பெற்றெடுக்கிற அளவுக்கு வந்து சக்தி இருக்காது. ஸோ ஒரு பெண் குழந்தை தான் பொதுவா பிறக்கும் அப்படிங்கிறது தான் வந்து சில பிரபுபாதர் விளக்குறார். ஸோ அப்பேற்பட்ட நிலையில உனக்கு ஆண் குழந்தை பிறந்தது அப்படிங்கிறது ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது நந்த மகாராஜா அதை ஏத்துக்கிறார். ஸோ அதை ஏத்துக்கிறது மூலமா மீன்ஸ் ஏத்துக்கிறார் அப்படின்னா அதுக்கு எந்த ஒரு ஆட்சேபனையும் தெரிவிக்கல. ஸோ அது மூலமா வந்து வசுதேவருக்கு என்ன திருப்தின்னா, ஒருவேளை நந்த மகாராஜுக்கு தெரிஞ்சிருச்சா கிருஷ்ணர் வந்து என் குழந்தைதான் அப்படிங்கிறத வந்து செக் பண்றார். ஸோ யாருக்குமே தெரியாம இருக்கணும் இல்லையா, இந்த உண்மை தெரிஞ்சிருச்சு அப்படின்னா கம்சன் வந்து பிரச்சனை பண்ணிடுவான் இல்லையா, கொன்றுவான் இல்லையா. ஸோ அதனால இந்த உண்மையை போய் சேர்ந்து தெரிஞ்சிருச்சா இல்லையா அப்படிங்கிறத மறைமுகமா பாக்குறாரு. அவங்க பேச்சுவார்த்தையில அப்போ இன்னொரு கருத்தை வந்து வேற ஒரு கருத்தை நந்த மகாராஜா வசுதேவருக்கு முன்வைக்கிறார். என்ன அப்படின்னா, உங்களுடைய சூழ்நிலையை பார்க்கும்போது எனக்கும் ரொம்ப வருத்தகரமா இருக்கு. பல கெட்ட கர்மா வினைகள்னால நீங்க வந்து உங்களுடைய குழந்தைங்களும் உங்களுடைய கண்ணுக்கு முன்னாலே கொல்லப்பட்டாங்க. குறிப்பா அவங்களுடைய கடைசி பெண் குழந்தையை வந்து கொல்ல முயன்றப்போ அவங்க மறைஞ்சிடுறாங்க அப்படின்லாம் வந்து சொல்றார். யாரு, நந்த மகாராஜா வசுதேவருக்கு. மறுபடியும் இந்த மாதிரி ஒரு வார்த்தையை, அந்த மாதிரி ஒரு வாக்கியத்தை சொல்லும் பொழுது மறுபடியும் வசுதேவருக்கு திருப்தி. என்னுடைய பெண் குழந்தையை சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, அவருக்கு இன்னும் புரியல, அந்த பெண் ஆண் யசோதைக்கு பிறந்த அந்த பெண் குழந்தை தான் அப்படிங்கிறது எனக்கு தெரியல அப்படிங்கிறத உணர்ந்து, ஸோ கிருஷ்ண பலராமர் அவர் எப்படி இருக்காரு அப்படிங்கிற அவங்க விசாரிக்கிறார். ஸோ ரொம்ப மகிழ்ச்சிகரமாக எல்லா ஏற்பாடுகள் செய்தோம் அப்படிங்கிறத சொன்ன உடனே ரொம்ப சந்தோஷப்படுறார். ஸோ அவங்களும் பல விஷயத்த பேசிக்கிறாங்க. ஏன் நம்ம கஷ்டப்பட்டு இருக்கோம், தர்மம்னா என்ன, அர்த்தம்னா என்ன, காமம்னா என்ன, மோட்சம்னா என்ன, வாழ்க்கையின் லட்சியம் என்ன அப்படின்னு சொல்லி பல விஷயத்த அவங்க வந்து விவாதிச்சுக்கிறாங்க. விவாதிச்சுட்டு கடைசியில என்ன ஆகுறது, வசுதேவர் வந்து நந்த மகாராஜுக்கு ஒரு வேண்டுகோள் விடுறார். நீங்க வந்து சீக்கிரமா கிளம்புங்க, கம்சன் பல பிரச்சனைகள் செய்துட்டு இருக்கான். ஸோ அதனால நீங்க சீக்கிரமா போயிட்டு எல்லாரையும் பாதுகாப்போட வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே வசுதேவர் கிட்ட நன்றி கேட்டு நந்த மகாராஜா தன்னுடைய ஊருக்கு திரும்ப போறார். போகும்பொழுது கொஞ்சம் யோசிக்கிறார், ஏன் வசுதேவர் இந்த மாதிரி எனக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே போறார். ஏன்னா அவருக்கு தெரியாது கம்சனுடைய திட்டங்கள்லாம். ஸோ அவங்க போனாதான் அடுத்த அத்தியாயம் பூத்தனா வதம், பூத்தனா ராட்சசி எப்படி கிருஷ்ணரை கொல்றதுக்காக வந்தா அப்படிங்கிறத போனாதான் வந்து நந்த மகாராஜுக்கு தெரியும். ஆனா வசுதேவருக்கு ஏற்கனவே தெரியும் பல திட்டங்களை கம்சன் தீட்டிட்டு இருக்கான் எல்லா குழந்தைகளை கொல்றதுக்காக அப்படின்னு தெரிஞ்சதுனால நந்த மகாராஜுக்கு அவர் ஹிண்ட் கொடுக்குறார், இந்த மாதிரி சீக்கிரம் போங்க நீங்க அப்படின்னு சொல்லி. ஸோ ஏற்கனவே பல பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருந்ததுனால வசுதேவர் நந்த மகாராஜா மதுரைக்கு வரதுக்கு முன்னாலேயே வந்து எல்லாருடைய பாதுகாப்பு, எல்லா கிராமத்துல இருந்த எல்லா முதிர்ந்தவர்கள், எல்லா பெரியவங்களுடைய பாதுகாப்பு கீழே எல்லா குழந்தையும் பார்த்துக்க சொல்லி ஒரு கட்டளையிட்டு வர்றார். ஸோ அவருக்கு தெரியும், இருந்தாலும் வசுதேவர் மறுபடியும் சீக்கிரமா போக சொல்லி ஒரு வேண்டுகோளை கொடுக்குறார்.
ஸோ இதோட இந்த அத்தியாயம் முடிவடைகிறது. அடுத்த அத்தியாயம் பூத்தனாவதம். ஸோ நம்ம அடுத்த வாரம் நம்ம பார்க்கலாம். ஹாப்பி பர்த்டே. ஹரே கிருஷ்ணா. கேள்விகள், கருத்துக்கள்? கேள்விகள் இருந்தது அப்படின்னா நீங்க உங்களுடைய கையை உயர்த்தி கேள்வி கேட்கலாம். இல்ல சாட்ல நீங்களுடைய கொஸ்டின்ஸ் நீங்க. சிவகுமார் சார். ஹரே கிருஷ்ணா. எஸ் எஸ் ஹரே கிருஷ்ணா. Thanks again for a nice class, Prabhu. Very nice. Thank you, Prabhu. பிரபு, ஒரு கொஸ்டின் பிரபு. இந்த நம்ம பக்தர்கள்ல 5 வகை சொல்லப்படுது இல்ல பிரபு, ஆச்சாரியர் சொல்றாரு. அதுல சாந்த ரிலேஷன்ஷிப்க்கும் தாசிய ரிலேஷன்ஷிப்க்கும் என்ன பிரைமரி கீ டிஃபரன்சஸ் பிரபு? ஓகே, வேற ஏதாவது இன்னைக்கு நம்ம பேசின வகுப்புல இருந்து ஏதாவது கேள்வி இருக்கா? நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். வேற ஏதாவது நேரடியா கேள்வி இருந்ததுன்னா நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு வேற ஏதாவது கேள்வி இருக்குங்களா? இது மட்டும் தானா? இது இன்னைக்கு. ஓகே, இது we will consider this, but first we will take some other classes. So of course இது வந்து புருஷோத்தம மாதம், மறந்துடாதீங்க. கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடித்த மாதம். ஸோ அதனால நம்மளுடைய ஆன்மீக விஷயங்கள் இன்னும் நம்ம அதிகமாகவே வந்து செய்யணும். தினசரி பக்தர்கள் அதிகமாக செய்கிறவங்க இன்னும் அதிகமாக செய்யறதுக்கு முயற்சி பண்ணலாம். பட் அதிகமாக செய்கிறவங்களுக்கு என்றைக்குமே வந்து மனோகரமான விஷயம்தான். பட் இருந்தாலும் இது ஒரு உகந்த மாதம். அதனால செய்யாதவங்க கண்டிப்பா ஆரம்பிக்கணும். கொஞ்சம் செய்யறவங்க இன்னும் அதிகப்படுத்திக்கலாம். ஐபிஎல்லாம் பார்த்து டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. துரதிருஷ்டவசம் இத்தனை நாள் இல்லாம இருந்த ஒரு விஷயம் இன்னைக்கு மறுபடியும் நியூ நார்மல்ல கொண்டு வந்துட்டாங்க. ஸோ எனிவே டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. தயவு செய்து லைஃபை சீரியஸா எடுத்துக்கோங்க. ஹரே கிருஷ்ணா. பரமேஸ்வரன் பிரபு. ஹரே கிருஷ்ணா. பிரணாம். ஓகே, 3 வகை தானம், சேரிட்டி. ஓகே, அதுவும் பேசலாம். ஓகே, வேற ஏதாவது கேள்வி? ஓகே, தேங்க்யூ. ஜஸ்ட் டிஸ்கஸ் பண்ணி எல்லாருடைய கேள்வி எடுத்துக்கலாம். காமாட்சி மாதாஜி. ஹரே கிருஷ்ண பிரபு. பிரபு, நீங்க இந்த பிறந்த நாளை பத்தி பேசணும்னு சொன்னீங்க இல்ல? நம்ம எப்படி பர்த்டே கொண்டாடணும், அத பத்தி நீங்க சொன்னீங்களே பிரபு, கொஞ்சம் அத பத்தி விளக்குனீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம நிறைய பேர் அந்த ஒரு இதுல இருந்துட்டு ரொம்ப தவறான விஷயங்கள் நம்ம வைஷ்ணவா கூட பண்ணிட்டு தான் இருக்கோம். பட் அத பத்தி நீங்க சொல்லுங்க, எப்படி நம்ம கொண்டாடணும் அத பத்தி சொல்லுங்க. ஓகே, தேங்க் யூ. ஹரே கிருஷ்ணா. சர்வாங்க சுந்தர் பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஸோ சேரிட்டி தானத்தை பத்தி பிரபு கேட்டிருந்தார். 3 வகையான தானங்கள் கீதை 16வது அத்தியாயத்துல சொல்லப்பட்டிருக்கு. சத்வகுணம், ரஜகுணம், தமோகுணம். பெரிய சப்ஜெக்ட் ஆக்சுவலி. நம்ம சுருக்கமா சொல்றேன், மறுபடியும் இந்த சப்ஜெக்ட் வரும்பொழுது நம்ம டீட்டெயிலா நம்ம பார்க்கலாம். யாருக்கு, எங்க, எப்போ, ஏன் அப்படிங்கிற விஷயம், டு ஹூம், வென், ஹவு, வித் வாட் ஆட்டிடியூட், இது எல்லாமே வந்து வச்சுதான் வந்து சத்துவகுணமா, ரஜோகுணமா, தமோ குணமா அப்படின்ட்டு நிர்ணயிக்கப்படும். சரியான இடத்துல சரியான நபருக்கு சரியான விதத்துல செய்யறது அப்படிங்கிறது சத்துவகுண தானம். அதனாலதான் பிராமணர்களுக்கோ இல்ல வைஷ்ணவர்களுக்கோ தானம் செய்யணும். ஏன் அப்படின்னா, நம்ம கொடுக்குற தானத்தை வந்து அவங்கதான் தவறா பயன்படுத்த மாட்டாங்க. இப்ப சூத்திரனுக்கு நம்ம கொடுத்தோம். சூத்திரன்னா யார்? பிறப்பை ஒட்டி கிடையாது. அவங்க ஏற்கனவே பார்த்துட்டோம். இது தெரிஞ்சிருக்கும் நம்மளுக்கு. சூத்திரன் அப்படின்னா ஒருத்தர் தாழ்ந்த ஜாதியில பிறந்துட்டான் சூத்திரன். ஜாதி வச்சு நம்ம பிரிக்கிற விஷயம் அப்படிங்கிறது தப்பு. அது நம்ம எப்பவுமே பண்ணது கிடையாது. சாஸ்திரம் அதை பரிந்துரைக்கல. கிருஷ்ணர் தான் இந்த 4 வர்ணங்களை பிரிக்கிறார். 4 ஆசிரமங்கள், வர்ணங்கள், சத்துர்விதா பஜத், சாரி, ஸ்லோகா, அந்த வர்ணாசிரமம், 4 வர்ணங்கள், 4 ஆசிரமங்கள். கிருஷ்ணர் தான் வந்து குண கர்ம விபாகஷா, சத்துர்வர்ணம் மயா சிருஷ்டம். இந்த 4 வர்ணங்களையும் நான் தான் உற்பத்தி செய்தேன். ஆனால் பிறப்பை ஒட்டி கிடையாது, குணத்தை ஒட்டு. அது புரிஞ்சுக்கணும். நம்ம ஏதோ ஒருத்தன் உயர் குடும்பத்துல பிறந்துட்டான்னா அவன் எப்பவுமே உயர்ந்தவன், தாழ்ந்த குடும்பத்துல பிறந்துட்டான்னா எப்பவுமே தாழ்ந்தவன் கிடையாது. தாழ்ந்த குடும்பத்துல பிறந்தாலுமே வந்து உயர் குணங்களை வளர்த்துட்டான் அப்படின்னா அவன் உயர்ந்தவன். ஒருத்தன்
உயர் குடும்பத்துல பிறந்தும் தனமான குணங்களை வச்சுட்டு இருந்தான் அப்படின்னா அவன் தாழ்ந்தவன் அப்படிங்கிறது தான் அடிப்படை கொள்கை. ஸோ இப்போ சூத்திரனுக்கு தவறான குணங்கள் தவறான விஷயங்களை ஈடுபடுறவனுக்கு நம்ம தானம் செய்யறோம் அப்படின்னா அவன் தப்பான வழிகளை பயன்படுத்திக்கிட்டான் அப்படின்னா நம்மளுக்கு பாவம். ஸோ சில பிரபுபாதர் ஒரு உதாரணம் கொடுப்பார். இது மக்கள் தொண்டே மகேஷன் தொண்டு அப்படின்னு சொல்லி பகவத் தரிசனத்துல நம்மளுடைய மந்த்லி மேகசின் பகவத் தரிசனம் உங்களுக்கு தெரியும். அதுல ஒரு ஆர்டிகல் இருக்கு, வெப்சைட்லயும் நீங்க போய் சர்ச் பண்ணலாம். டீட்டெயிலா வந்து இந்த விஷயத்த நம்ம வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம் அந்த ஆர்டிக்கல்ல. மக்கள் தொண்டே மகேஷன் தொண்டு. ஸோ மக்களுக்கு சேவை செய்யணும். இது நாஸ்திகத்தனமான ஒரு பார்வை இதுல இருக்கு. அதுதான் பிரச்சனை. நாஸ்திகர்கள் வந்து நம்ம ஏன் கடவுளுக்கு நீ முண்டியில காசு போடணும், கடவுளுக்கு ஏன் நீ தொண்டு செய்யணும், மக்களுக்கு சேவை செய்ய அப்படின்னு சொல்லி கடவுள் அப்படிங்கறத எடுத்துடணும் அப்படின்னு பாக்குறாங்க. பட் அது தவறான ஒரு வழிமுறை. ஒரு சினிமால கூட பாத்தீங்க அப்படின்னா கோயிலையும் கட்டணும், ஹாஸ்பிட்டல் கட்டுங்க அப்படின்ட்டு சொல்லி பிரபலமாச்சு சமீப காலத்துல. பல கோடி ரூபாய் செலவு பண்ணி 500 கோடி ரூபாய் செலவு பண்ணி அந்த சினிமா எடுத்தாங்க. ஏன் கோயில் கட்டணும், ஹாஸ்பிட்டல் கட்டணும்? அந்த 500 கோடிகளை வந்து ஹாஸ்பிட்டலே கட்டி போயிருக்கலாமே. எதுக்கு அவன் சினிமா ஆக்டருடைய பர்த்டேக்கு அவ்வளோ ஒரு செலிப்ரேஷன், எதுக்கு அவ்வளோ ஒரு ஃபேன் ஃபாலோவிங், எது அவ்வளோ செலவு பண்ணி இன்னொரு படம் செய்யறாரு? ஸோ நாஸ்திகத்தனமான பார்வையா இருக்கு அந்த தானத்துல வந்து. ஸோ அது வந்து இருக்கவே கூடாது. புரிஞ்சுக்கணும், தானம் செய்யக்கூடாது அப்படிங்கிற சாஸ்திரத்துடைய வழிமுறை கிடையாது. கிரகஸ்தர்களும் சில தானங்களில் ஈடுபடணும், ஆனா எந்த விதத்துல எப்படி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இன்னைக்கு சில பிரபுபாதர் என்ன உதாரணம் கொடுப்பாரு அப்படின்னா, ஒரு வீட்டுல 2 குழந்தைங்க, அண்ணன் தம்பி, 2 பேரும் சின்ன பசங்க தான். ஸோ தம்பி பையனுக்கு வந்து ஜாண்டிஸ் வியாதியில கஷ்டப்பட்டு இருக்கான். ஸோ டாக்டர் என்ன சொல்லிட்டாரு, 3 மாசம் வெறும் ரொம்ப சிவியரான ஜாண்டிஸ், அவன் கஞ்சி மட்டும்தான் அவன் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டாரு. அம்மாவும் கஷ்டப்பட்டு 1.5 மாசமா கஞ்சி மட்டுமே கொடுத்துட்டு வராங்க. வியாதி குறைஞ்சிக்கிட்டே வருது, குணமாயிட்டே வந்துட்டு இருக்கான். திடீர்னு தம்பி பையனுக்கு வந்து பரோட்டா சாப்பிடணும் ஆசை, எண்ணெய் பதார்த்தங்கள் சாப்பிடக்கூடாது. ஸோ அம்மா வந்து கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றான். தம்பி பையன் வந்து என்ன அம்மா இவ்வளவு கொடுமைக்காரியா இருக்கா அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். ஸோ அண்ணன் என்ன பண்றான், அம்மா இல்லாத நேரத்துல கடையில வந்து வாங்கி கொடுத்துட்றான். ஸோ தம்பியை சாப்பிட்ட உடனே அவனோட வியாதி ஜாஸ்தியாயிருது. அம்மா வந்தோடனே புரிஞ்சுக்கிறாங்க என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி அண்ணனை கூப்பிட்டு பலாரும் நிறையிறாங்க. ஸோ ஏமா என்ன அறையிறீங்க, தம்பி மேல இருக்கிற அன்புனாலதான் இதை செய்தேன் அப்படின்னு சொல்றாங்க. அவனே அம்மா என்ன சொல்றாங்க, அதே தம்பி மேல எனக்கு அன்பு இருந்ததுனால தான் நான் அவனை அறையிறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ 2 பேரும் தம்பி மேல வைத்திருந்த அன்பு உண்மைதான், அதுல எந்த சந்தேகமே கிடையாது. அம்மாவுடைய அன்பும் உண்மை, அண்ணனுடைய அன்பும் உண்மை. ஆனா யாருடைய செயல்பாட்டு சரி? அம்மா இத்தனை நாள் கொடுக்காம இருந்தது சரியா, அண்ணன் இன்னைக்கு கொடுத்தது சரியா? வெளிப்படையா பார்க்கும்போது தம்பி என்ன நினைக்கிறான், அண்ணன் தான் உதவி செஞ்சான் அப்படின்னு நினைக்கிறான். அம்மா ஏன் கொடுமையா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா உண்மையான நலன் தம்பிக்கு என்ன அப்படின்னா, அம்மா செய்ததுதான், அண்ணன் செய்தது தவறு. சரி கிடையாது மட்டும் கிடையாது, அது தவறு. இட் இஸ் நாட் ஒன்லி இட் வில் நாட் ஹெல்ப் டூ குட் ஃபார் ஹிம், பட் இட் இஸ் do bad for him. ஸோ தானம் ஒருத்தன் ஏன் கஷ்டப்பட்டு இருக்கான்னா, அவன் செய்த பாவத்தினால அவன் கஷ்டப்பட்டு இருக்கான். கடவுளுடைய சட்டங்கள் அவனை தண்டிக்குது, கடவுளுடைய சட்ட பிரகாரம். ஸோ நான் வந்து கடவுளை அவனை காப்பாத்துறேன், நான் போய் காப்பாத்துறேன் அப்படின்னு போய் தவறான வழியில காப்பாற்றக்கூடாது, சேவை செய்யக்கூடாது கிடையாது, ஆனா தவறான வழியில செய்யக்கூடாது. ஏற்காடு ஜெயில் இருக்கு, ஏற்காடு அடிவாரத்துல சென்ட்ரல் பிரிசன் இருக்கு. அங்க பிரிசனர்ஸ் இருக்காங்க, அரசாங்கம் ஒருத்தனை தண்டிச்சுட்டு இருக்கு. நான் போயிட்டு அவனை காப்பாத்துறேன்னு சொல்லி தவறான வழியில அவனுக்கு வழி சொல்லக்கூடாது. நீ பாரு, நைட்டு நாளைக்கு அங்க வந்துரு, நான் வெளில இருந்து கயிறு போடுறேன், இல்ல வேற ஏதாவது திருட்டுத்தனமா வெளில அவனை கூட்டு வந்துடுறேன், அப்படி கூட்டு வர பிரயோஜனம் கிடையாது. உதவி செய்யலாம், எப்படி அவனை திருத்தி கூட்டு வரணும். ஸோ ஒருத்தன் கஷ்டப்படுறான்னா அவன் செய்த பாவத்தினால கஷ்டம், அதனால அவனுக்கு உதவி செய்யக்கூடாது அப்படின்னு கிடையாது. கிரகஸ்தர்கள் அரசாங்கத்துக்கு சில கடமைகள் இருக்கு, அவன் உதவி செய்யலாம். ஆனா எந்த மாதிரி உதவி இருக்கணும்னா, அவன் நாளைக்கு அவன் பாவத்தை உணர்ந்து திருந்துற அளவுக்கு அவனோட உதவி இருக்கணுமே தவிர, அவன் இன்னும் பாவத்தை அதிகப்படுத்தி செய்தான்னா அத்தகைய உதவி கிடையாது. ஸோ அதனாலதான் சாஸ்திரம் குரு ஆச்சாரியர்களுடைய வழிகாட்டுதல் மூலமாக உதவி செய்யும். ஒருத்தன் வந்து ஏழையா இருந்திருப்பான், பணக்காரனாக்கி அவனுக்கு முட்டை, KFC, மெக்டொனால்ட்ஸ்ல எல்லாம் சாப்பிடுறதுக்கு கூட வந்து காசு இல்லாம இருந்திருக்கும். நம்ம அவனை பணக்காரனாக்கி டெய்லி அவன் நான்வெஜ் சாப்பிட்டு இருக்கான். ஸோ நம்மளுக்கு தான் அந்த பாவம் வரும். நான் நல்ல எண்ணத்துல தானே செய்தேன், கிடையாது, பத்தாது. அந்த அண்ணனும் வந்து நல்ல எண்ணத்துல தான் செய்தான், ஆனா அது பாவம். ஸோ அதனால சாஸ்திரம் சொல்றது, அவனுக்கு நல்வழி கிருஷ்ண பக்தியை கொடுப்பதற்கான முயற்சியில ஈடுபடும். பிரசாதம் கொடுக்குறோம், நம்ம எல்லாருக்கும் இலவசமா பிரசாதம், பல லட்சம் ரூபாய் அதுல வந்து செலவு பண்ணி எல்லாருக்குமே இலவசமா பிரசாதம் கொடுக்குறோம். ஆனா
பிரசாதம் அப்படிங்கிறது ஒரு ஆன்மீக செயல். பிரசாதத்தோட நம்ம ஆன்மீக ஞானத்தையும் கொடுக்குறோம். நீ எப்படி திருந்தி வாழணும் அப்படிங்கிறத காட்டுறோம் அவங்களுக்கு. ஸோ திருந்தி வாழ்வது காட்டுறது மூலமாக நம்ம சொல்லிக் கொடுக்கறத சீரியஸா எடுத்து அவன் செய்தான் அப்படின்னா இந்த வாழ்க்கையிலேயே அவனால சந்தோஷமா இருக்க முடியும். தட் இஸ் த பாயிண்ட். அரசாங்கத்தினுடைய கடமை வேற. அவங்க வந்து ஏழைகளை பார்த்துக்கணும், அவங்களுக்கு தேவைகளை பூர்த்தி செய்யணும், அதை அவங்க செய்யலாம், அவங்களுடைய கடமைகளை அவங்க செய்யணும். பட் ஒரு ஆன்மீக நபரா ஆன்மீக இயக்கமா இருந்துகிட்டு நம்ம எந்த மாதிரி ஒரு தானத்துல ஏற்படணும் அப்படின்னா மக்களுக்கு இந்த ஆன்மீக கல்வியை கொடுக்குற அந்த நலன் செயல்ல ஈடுபடணும். அது இருந்தா எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அது இல்லை அப்படின்னா எவ்வளவு காசு இருந்தாலுமே வந்து சந்தோஷம் இருக்காது. அவனும் பல ஜென்மம் எடுத்து கஷ்டப்பட போறான், தானம் கொடுத்தவனும் பல ஜென்மம் எடுத்து கஷ்டப்பட போறான். ஸோ யாருக்கு எங்க எப்படி ஒரு பெரிய சப்ஜெக்ட். நம்ம ஒரு வேற வகுப்புல வந்து நம்ம டீட்டெயிலா நம்ம பார்க்கலாம். நிறைய சந்தேகங்கள் இருக்கலாம். நான் சொன்ன அந்த ஆர்டிகல் படிங்க, சில பிரபுபாத புக்ஸ் நீங்க ரெகுலரா படிச்சீங்கன்னா உங்களுக்கு இந்த விஷயங்கள் தெளிவாகவே புரியும். ஸோ தானம் செய்யக்கூடாது அப்படிங்கிறது கருத்து கிடையாது. ஆனா எப்படி அப்படின்றது நம்ம அதனால கிருஷ்ண பக்தி இயக்கத்துக்கு நீங்க உங்களோட தானத்தை கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ கோயில் கட்டின்னு இருக்கோம், சாஸ்திர தானம் இருக்கு, பிரபுபாருடைய புக்ஸை வாங்கி நீங்க எல்லாருக்கும் ஃப்ரீயா கொடுக்கலாம். பிரசாதத்தை வந்து சமைச்சு கிருஷ்ணருக்கு அர்ப்பணம் பண்ணி எல்லாருக்கும் பிரசாதம் விநியோகிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தொண்டுகளை நம்ம ஈடுபட்டோம் அப்படின்னா சேஃப் மட்டும் கிடையாது, இதுதான் வழிமுறை. இது செய்யறது மூலமா கிருஷ்ண பக்தி நம்மளுக்கும் வரும், அவங்களுக்கும் வரும், எல்லாருக்கும் நன்மை கொடுக்குற செயல்பாடுகள். இதை விட்டு வேற எப்படி பண்ணாலுமே ரிஸ்க் தான். சொன்ன பிச்சைக்காரன் காசு போட்டு அவன் போய் டாஸ்மாக்ல தண்ணி குடிச்சானா நம்மளுக்கு பாவம். நம்ம பண்ற பாவத்தையும் அனுபவிக்க முடியல. ஸோ பிரசாதத்தை கொடுங்க, பிரபுபாருடைய புக்ஸை கொடுங்க, கிருஷ்ண பக்தி இயக்கத்தினுடைய பிரச்சாரத்துக்கு உதவிகரமா இருக்கு. யாரு பகவான் மக்களுக்கு உண்மையான நலனை எடுத்து போய் சேர்க்கிறாங்களோ அவங்களுக்கு உதவி செய்யுங்க. ஸோ அந்த 3 வகையான தானத்துடைய சுருக்கம் இது. ஸோ நம்ம பர்த்டே செலிப்ரேஷன் பத்தி கேட்டிருந்தாங்க. பர்த்டே செலிப்ரேஷன் எப்படி செலிப்ரேட் பண்ணலாம்? சேம் திங், சாண்ட் ஹரே கிருஷ்ணா, ரீட் பிரபுபாத் புக்ஸ், டூ சம் சர்வீஸ். ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை அதிகமா ஜபம் பண்ணுங்க. வைஷ்ணவர்களை நீங்க அதிகமா சேவை பண்ணுங்க. நிறைய பிரசாதம் சமைச்சு எல்லாருக்கும் விநியோகம் பண்ணுங்க, கிருஷ்ணர்கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்க. ஸோ திஸ் இஸ் த பெஸ்ட் வே. வேற என்ன வழி? கோயிலுக்கு போங்க, அன்னைக்கு ஒரு நாள் ஆச்சு மங்களாரத்திக்கு வாங்க. ஸோ மங்களாரத்திக்கு வந்துட்டு ஃபுல் டே சர்வீஸ் பண்ணுங்க, கிருஷ்ணருக்கு அதிகமாக ப்ரோபாத் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்க. ஸோ திஸ் இஸ் த பெஸ்ட் வே டு செலிப்ரேட் பர்த்டேஸ். அண்ட் சாந்த ரசத்துக்கும் தாசிய ரசத்துக்கும் வித்தியாசம் கேட்டிருந்தாங்க. சாந்த ரசம், தாசிய ரசம் அப்படின்னா சேவகனுடைய மனப்பான்மை, சர்வன்ட். உதாரணத்துக்கு ஹனுமான் அப்படிங்கிறவர் ராமருடைய சேவகன், தாசியன். அதே மாதிரி கிருஷ்ணருக்கும் பல சேவகர்கள் இருந்தாங்க. அது தாசிய ரசத்துல கிருஷ்ணருக்கு உதாரணத்துக்கு விருந்தாவன்ல கிருஷ்ணருக்கு சித்ரக், பத்ரக் அப்படின்லாம் வந்து சில பக்தர்கள் கிருஷ்ணருக்கு சேவகனா. அவங்க வந்து நண்பன் கிடையாது, சேவகன். யசோதாமா வந்து கிருஷ்ணருக்கு அலங்கரிக்கும் பொழுது அவங்க துணியை எடுத்து கொடுக்கறது, அலசி கொடுக்கறது, இந்த மாதிரி பல விதத்துல கிருஷ்ணர் அலங்கரிக்கும் போது அவங்க சேர்ந்து உதவி செய்வாங்க. பல விதத்துல அவங்க சேவை செய்வாங்க கிருஷ்ணர். தாசிய அர்ஜுனன் வந்து நண்பன், கோப்பர்கள்லாம் நண்பர்கள். அதுக்கு பிறகு வாத்சல்யம், சக்கியம், மாதுரியம், பல மற்ற ரசங்கள்லாம் இருக்கு. கிருஷ்ணருக்கு வந்து மனைவியா சேவை செய்யறது, காதலிகளா இருந்து சேவை செய்யறது, அம்மாவா இருந்து சேவை செய்யறது, நண்பனா இருந்து சேவை செய்யறது, ஒரு சேவகனா இருந்து சேவை செய்யறது தான் தாசிய ரசம் அப்படின்னு. சாந்த ரசம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ புல்லாங்குழல், கிருஷ்ணர் உட்கார்ந்து இருக்கிற அந்த ஆசனம், அந்த தேர், செடி, கொடி, இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு கல், இது எல்லாமே தாசிய ரசம் சொல்லலாம். மற்ற எல்லாமே தாசிய ரசம். தாசிய ரசத்துல வந்து அவங்களா வந்து சேவை பண்ண முடியாது. புல்லாங்குழல் அப்படிங்கிறது கிருஷ்ணர் எடுத்து உதணும். ஸோ புல்லாங்குழலா வந்து கிருஷ்ணருக்கு தனியா சேவை பண்ண அந்த அந்த செயல்பாட்டு சர்வீஸ் இன் அண்ட் பாசிவ் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. சர்வீஸ் இன் ஆக்டிவ் ஸ்டேட் அப்படிங்கிறது தாசியம், சர்வீஸ் இன் பாசிவ் ஸ்டேட். ஸோ இப்போ சேர் எடுத்து பகவான் உட்கார்றாரு அப்படின்னா அந்த சேரா போயிட்டு பகவானுக்கு தொண்டு செய்யாது இல்லையா? ஸோ சேரா தொண்டு செய்யுது, பட் பகவானா வந்து உட்காரணும். சர்வீஸ் இன் பாசிவ் ஸ்டேட். அந்த சாந்த ரசம் அப்படிங்கிறது எல்லாமே பகவானுடைய புல்லாங்குழல், பகவானுடைய நகை, பகவானுடைய ஆபரணங்கள், பகவானுடைய பாதுகை, இது எல்லாமே வந்து தாசிய ரசத்துல கிருஷ்ணருக்கு சேவை செய்யறது. ஹரே கிருஷ்ணா. ஸோ பரமேஸ்வரன் பிரபு, எஸ் நீங்க
கேள்வி இதை வேற ஏதாவது கேள்வி இருக்கா? ஹரே கிருஷ்ணா. வேற இருக்காத கேள்விகள்? வேற யாருக்காவது கேள்விகள் இருந்தா நீங்க சென்ட் சாட்ல நீங்க கொஸ்டின் கேட்கலாம், இல்ல கையை உயர்த்தி கேள்வி கேட்கலாம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஏதாவது பர்த்டே செலிப்ரேஷனை ஸ்பாயில் பண்ணிட்டேனா? இப்படி கொண்டாடலாம் நினைச்சேன், அப்படி கொண்டாடலாம் நினைச்சேன், எடுத்துட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சபிக்கிறீங்களா? So of course, Guru Sadhu Shastra. We can celebrate, no problem. கொண்டாடலாம், பட் எப்படி கொண்டாடணும் அப்படிங்கிற வழிமுறை இருக்கு. யாருக்காவது கேள்வி? வேற யாருக்காவது கேள்வி, கருத்துக்கள்? ஸோ தேங்க்யூ வெரி மச். மிக்க நன்றி. எல்லாரும் தயவுசெய்து தொடர்ந்து சில பிரபுபாதுடைய புஸ்தகங்கள் படிங்க. பகவத்கீதை, பாகவதம், சைத்தன்ய சரிதாமிருதம், எத்தனையோ புஸ்தகங்கள் சில பிரபுபாத் கொடுத்துருக்கார். தினசரி அரை மணி நேரம், 1 மணி நேரம், எவ்வளவு நேரத்தை ஒதுக்க முடியுமோ புருஷோத்தம மாசம் இன்னும் அதிகமாக ஒதுக்கி சில பிரபுபாதுடைய புஸ்தகங்கள் படிங்க, சில பிரபுபாதுடைய உபன்யாசங்கள் கேளுங்க. ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் உச்சாரணம் செய்யுங்க. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. அந்த சம்ஸ்காரங்கள் சொன்னோம் இல்லையா, பியூரிஃபிகேட்டரி ப்ராசஸ், அந்த தூய்மைப்படுத்துற செயல்பாட்டுகள்லேயே இருக்கிறதுலே உயர்ந்த செயல்பாட்டு இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம். இத நம்பிக்கையோட ஸ்ரத்தையோட டெய்லி ஜபம் பண்ணோம் அப்படின்னா இதை விட தூய்மைப்படுத்துறதுக்கு வேற எதுவும் வழி கிடையாது. ஆனா அதோட சில பிரபர் சொன்ன மாதிரி பகவானுக்கு பல சேவைகள்ல ஈடுபடணும், நம்ம சர்வீஸ் செய்யணும். கிருஷ்ணருக்கு பல சேவைகள் இருக்கு, கோயில் பெருக்கிறது, பிரபுபாவுடைய புஸ்தகங்களை விநியோகம் செய்யறது, கோயிலுக்கு நன்கொடை கொடுக்கறது, இந்த மாதிரி எத்தனையோ சேவைகள்ல நம்ம ஈடுபடணும். பிரபுபாவுடைய புஸ்தகங்கள் டெய்லி படிக்கணும், பிரபுபாவுடைய உபன்யாசங்களை டெய்லி கேளுங்க. அட்லீஸ்ட் ½ அன் அவர் எல்லா விஷயத்திலையும் ஈடுபடுங்க. நான் வெறும் ஜபம் பண்ணுவேன், படிக்க மாட்டேன், கேட்க மாட்டேன்னா சரி கிடையாது. எல்லாத்தையும் சேர்ந்து செய்யணும். செய்தோம் அப்படின்னா ஜபம் பண்றது தொடர்ந்து நம்ம பண்ணுவோம். அந்த பண்ற பியூரிட்டி, சுத்த நிலையுமே ஜாஸ்தியாகும். இப்போ ஜபம் பண்றோம் அப்படின்னா பல எதிர்பார்ப்புகளோட ஜபம் பண்ணலாம், பல கலப்படம் உள்ள பக்தி செய்யலாம். பட் பிரபுபாதுடைய புஸ்தகங்களை கேட்க கேட்க, படிக்க படிக்க, பிரபுபாவுடைய உபன்யாசம் கேட்க கேட்க தூய நாமத்தை உச்சாரணம் செய்வோம். நாமும் தூய்மையானதுதான். ஆனா நம்ம என்ன தூய்மையான எண்ணத்தோட உச்சாரணம் செய்தோம் அப்படின்னா அந்த ஒரு தடவை அத்தகைய நாமத்தை சொன்னாலுமே சொன்ன எல்லா கெட்ட குணமும் போயிடணும். நமக்கு போயிருச்சா எல்லா கெட்ட குணங்கள்? போகல இல்லையா? ஏன் அப்படின்னா இன்னும் கிருஷ்ணனுடைய நாமத்தை முழு ஸ்ரத்தையோட முழு நம்பிக்கையோட சொல்றது கிடையாது. ஸோ அந்த நம்பிக்கை வளரணும், ஸ்ரத்தை வரணும் அப்படின்னா பிரபுபாத புக்ஸை தயவு செய்து தினசரி படிங்க. டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க, சோஷியல் மீடியாஸ்ல வேஸ்ட் பண்ணாதீங்க. ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் எல்லாத்துலேயுமே எல்லா அப்டேட்ஸை பார்க்கறது, ஸ்டேட்டஸ் பார்க்கறது, இந்த நியூஸை பார்க்கறது, இந்த நியூஸ் பார்க்கறது, பிரஜல் பார்க்கணும். தேவையில்லாத செயல் ஒவ்வொரு க்ஷணமும் நம்ம கிருஷ்ண உணர்வுக்கு இல்லாத செயல்பாட்டில் செய்யும் பொழுது நம்ம மரணத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான் நம்ம புரிஞ்சுக்கணும். மரணத்தை விட்டு தூரமா போகணும்னு நினைச்சீங்க அப்படின்னா கிருஷ்ண ஒரு செயல்பாட்டுல இருங்க. மற்ற கடமைகளை செய்யும்போது அது வேற, கிருஷ்ணரை மையமா வச்சு செய்யும்போது அதால பெரிய பாதிப்படையாம இருக்க முடியும். பட் எவ்வளவோ பொழுதுபோக்குன்ற பேர்ல தேவையில்லாத செயல்பாட்டுகளை ஈடுபட்டு இருக்கோம். டோன்ட் வேஸ்ட் டைம். கிருஷ்ண பக்தனுக்கு கிருஷ்ண பக்தியிலேயே அதிகமான ஆனந்தம் கிடைக்கிறதுனால அவன் மற்ற என்டர்டைன்மெண்ட்டுக்கு போகணும் அவசியமே இல்லை. பிகாஸ் இஸ் ஹாப்பி. கிருஷ்ண பக்தியிலே சுசுக்கம் கர்த்தும் அவ்வியம் ராஜவித்யா ராஜவித்யம் பவித்ரமிதம் உத்தமம் பிரத்யக்ஷாவகமம் தர்மியம் சுசுக்கம் கர்த்தும் அவ்வியம். சுசுக்கம், சுக்கம் மட்டும் சுசுக்கம், ஆத்ம சந்தோஷம் அப்படிங்கிறது எல்லா சந்தோஷத்தை விட உயர்ந்த சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை அவன் அனுபவிக்கிறதுனால அவனுக்கு எத்தகைய பௌதீக ஆனந்தங்கள்லையும் பௌதீக தற்காலிக சிற்றின்பங்களையும் ஈடுபாடு கிடையாது. ஸோ அத்தகைய நிலைக்கு வளரணும் அப்படின்னா தீவிரமா எடுத்துக்கோங்க கிருஷ்ண பக்தி பயிற்சி வழிமுறைய. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ வெரி மச். அனந்தராஜ். ஸ்ரீமத் பாகவதம் கி ஜெய். ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய்.